வணக்கம் நண்பர்களே, நான் உங்களிலே இன்னைக்கு நம்ம 90 நாள் வகுப்புல 90 நாள் வகுப்புல நாம இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா டே 33. இந்த டே 33ல ஓகே, அதாவது இந்த 33வது நாள் வரைக்கும் ஓகே நம்ம வந்து இருக்கோம். இந்த 33வது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா திரவ பொருட்களின் பண்புகள் அப்படின்ற லெசன் பார்க்கணும். சரியா? 31ல திரவ பொருட்களின் பண்புகள் அப்படின்றத வந்து பார்த்தா உனக்கு என்னது ஒரு 3 விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். சரியா? திரவ பொருட்களின் பண்புகள் அப்படின்னா ஒரு 3 விஷயம் தான்டா இருக்குது. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா என்னது, ஒண்ணு திரவ நிலையியல், ஒண்ணு என்ன சொன்னேன், ஒண்ணு திரவ நிலையியல், ரைட்டா? இன்னொன்னு என்னது அப்படின்னா திரவ இயக்கவியல். ஓகே, அதாவது திரவ இயக்கவியல். அப்புறம் கடைசியா ஒண்ணு இருக்குது, அதுதான் என்னது, ஸோ கடைசியா வந்து பார்த்தா ஒண்ணு இருக்குது, அது என்னது, பரப்பு இழு விசை, ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரியா? பரப்பு இழு விசைன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன். ஸோ ப்ளஸ் இது கூட வந்து பார்த்தா இன்னொன்று சேர்த்தி பார்த்தோம்னா அது என்னன்னா விஸ்காசிட்டி, அதாவது பாகு நிலையியல்னு சொல்லுவாங்க. அது பாகு நிலையியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். சரியா? நாளைக்கு இந்த பாகு நிலையியல் தான் நாளைக்கு கிளாஸ் இருக்கும். அதுக்கடுத்து தான் பரப்பு இழு விசைக்கு போவோம். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னது, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னென்ன பார்த்தோம், திரவ நிலையியல் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா திரவ இயக்கவியலை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், நம்ம கம்ப்ளீட்டா வந்து திரவ இயக்கவியலை பத்தி தான் பார்க்க போறோம். ரைட்டா? சரி, ஓகேப்பா. ஸோ திரவ இயக்கவியல் இப்ப பார்க்கறது என்னது, திரவ இயக்கவியல். அதாவது இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். கரெக்டா? ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்யூஷன் புரியுதா? ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ப்ரோ ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்? ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்றது வந்து பண்ணால் ரொம்ப ரொம்ப ஸோ ஈஸியானது தான். ரெண்டு விஷயம் தான். ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் தான் நம்ம படிக்கிறது வந்து பண்ணால் ரெண்டு விஷயம் தான். சரியா? இப்போ இந்த இயக்கம், அந்த திரவ துகள்கள் வந்து பண்ணால் என்ன பண்ணுதுன்னா இப்போ இயக்கத்தை மேற்கொள்ளுது. சரியா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓட்டம்னு சொல்லுவோம். அதாவது திரவ ஓட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? என்ன ஓட்டம்னு சொல்லுவோம், திரவ ஓட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த திரவ ஓட்டம் வந்து பண்ணா 2 விதமான ஓட்டங்கள் வந்து பண்ணா கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தோன்னா வரிச்சீர் ஓட்டம், இன்னொன்னு என்ன ஓட்டம் அப்படின்னா வச்சுக்கோயேன், சுழற்சி ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஒண்ணு வந்து என்னது, வரிச்சீர் ஓட்டம். இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா இன்னொன்னு வந்து என்னது, சுழற்சி ஓட்டம். இன்னொரு ஓட்டம் பேர் என்னது, சுழற்சி ஓட்டம். சரியா? அது என்ன வரிச்சீர் ஓட்டம், சுழற்சி ஓட்டம். வரிச்சீர் ஓட்டம் அப்படின்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. வரிச்சீர் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. இந்த சுழற்சி ஓட்டம் அப்படின்னு வந்து பண்ணா என்னது, ஸோ டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வரிச்சீர் ஓட்டம் அப்படின்றது என்னன்னா இங்க பாரு, இது என்னது, ஸோ இது டேப், ரைட்டா? இது என்னது, பைப் இங்க இருக்குது. சரியா? அந்த பைப்ல ஸோ டேப் இங்க இருக்குது. ரைட்டா? ஓகே, ஒரு குழாய், ஓகே, ஒரு பைப் இருக்கு. சரியா? இந்த பைப்புல தண்ணியை நம்ம கம்மியா வச்சுட்டோம்னா எப்படி ஆகும், அப்படியே முக்கோண வடிவத்தால கொண்டு வருமா? எஸ், முக்கோண வடிவத்தால தண்ணி வந்து பண்ணா இயங்குமா? ஆமா தானே, இப்படி தானே போகும். கம்மியா தண்ணி வச்சிட்டோம்னா முக்கோண வடிவத்தில் வரும். இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அப்படின்னா என்னென்ன சொல்லுவோம், இதுக்கு பேர் தான் நம்ம வரிச்சீர் ஓட்டம்னு சொல்லுவோம். ஓகே, அப்படியே சீரா வரும் அந்த தண்ணி வந்து என்னது, அப்படியே சீராக போகும். சரியா? சுழற்சி ஓட்டம் அப்படின்றது இதே இந்த டேப்ல தண்ணியை ஃபாஸ்டா விட்டனா எப்படி போகும், அப்படி இங்கிருந்து இப்படி போகுமா, ரைட்? இப்படி இந்த மாதிரி போகுமா, இந்த கண்டிஷன்ல போகுமா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதுக்கு பேர் சுழற்சி ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அதை பத்தி என்ன பண்ண போறோம், இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரியா? ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நாம பார்க்கறது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, என்னது, வரிச்சீர் ஓட்டம். முதல்ல பார்க்கறது என்ன அப்படின்னா வரிச்சீர் ஓட்டம். சரி, ஓகேப்பா. வரிச்சீர் ஓட்டம்னா என்ன? வரிச்சீர் ஓட்டம் அப்படின்னா என்ன? ஒண்ணும் இல்ல. வரிச்சீர் ஓட்டம் the path followed by the fluid particle is a steadily flowed is called streamline. சரியா? அதாவது வந்து பண்ணா சீராக ஓடும். சரியா? இந்த இதுல வந்து பண்ணா எந்த ஒரு புள்ளியிலுமே, சரியா, எந்த ஒரு புள்ளியிலுமே இதுல நீர்ம துகள் இருக்கு இல்லையா, ஸோ நீர்ம துகள் வந்து பார்த்தா சீராக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஓட்டம் வந்து பார்த்தோன்னா இதை வந்து பண்ணா சீரான ஓட்டம்னு சொல்லுவாங்க. ஏன் சீரான ஓட்டம்னா வச்சுக்கோங்க, இப்போ இது வந்து ஒரு டியூப் ஒன்று இருக்குதா, ஒரு பைப் ஒன்று இருக்குது. சரியா? அந்த பைப்ல அந்த தண்ணி போகிறது அப்படின்றது எப்படி போகணும், அப்படியே ஒரே சீரா போயிட்டு இருக்கும். சொல்யூஷன் புரியுதா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா வரிச்சீர் ஓட்டம், சீரான ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க, சீரான ஓட்டம்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த நீர்ம ஓட்டமானது சீரானதாக இருக்கும். நீர்ம ஓட்டமானது சீராக இருக்கும். நீர்ம ஓட்டம் என்ன இருக்கும், எப்படி இருக்கும், சீராக இருக்குமா? நீர்ம ஓட்டம் எப்படி இருக்கும், சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரியா? சரி, ஓகே. நீர்ம ஓட்டம் எப்படி இருக்கும், சீராக இருக்கும். சரியா? ஓகே, அப்போ இங்க பாரு நல்லா பாத்துக்கோ. இது வந்து என்னது, இது ஒரு பைப்பு. சரி, இது வந்து ஒரு பைப் ஒண்ணு இங்க இருக்குது. ஓகே, ஒரு பக்கத்துல வந்து பண்ணா அதோட குறுக்கு வெட்டு பரப்பு வந்து பண்ணா அதிகமாகவும், இன்னொரு பக்கத்துல வந்து அதோட குறுக்கு வெட்டு பரப்பு வந்து பண்ணா கம்மியாகவும் இருக்குது. இன்னொரு பக்கத்துல வந்து அதோட குறுக்கு வெட்டு பரப்பு எப்படி இருக்குது, கம்மியாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சொல்யூஷன் புரியுதா?
ஓகேவா? அப்போ இந்த பரப்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்ம துகள்கள் என்ன பண்ணணும்னா ஸோ ஒரு 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 பர்டிகுலர் நீர்ம துகள் வந்து போயிட்டே இருக்கும். இதுல என்ன பண்ணிருக்கும், ஒரு நீர்ம துகள்கள் வந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சொல்யூஷன் புரியுதா? லைன் பை லைனா என்ன பண்ணும், ஸோ லைனா என்ன பண்ணும்னா நீர்ம துகள்கள் போகும். ஓகேவா? நீர்ம துகள்கள் போகும். சரியா? அப்போ இந்த நீர்ம துகள்கள் வந்து பண்ணாச்சு இந்த இடத்துல போகும்போது ஒரு துகளுக்கு ஒரு திசைவேகம் இருக்கும். ஆமாவா? அந்த இடத்துல போகும்போது நீர்மத்துக்கு ஒரு துகளுக்கு திசைவேகம், நீர்ம துகளுக்கு திசைவேகம் இருக்கும். அப்ப இங்க போகும்போது ஒரு திசைவேகம் இருக்கும். ஆமாவா? இந்த போகும்போது ஒரு திசைவேகம் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இங்க போகும்போது என்ன ஆகும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு திசைவேகம் இருக்கும். சரியா? ஒவ்வொரு இடத்துலயுமே என்ன இருக்கும், திசைவேகம் இருக்கும். சரியா? சொல்யூஷன் புரியுதா? ஆ இப்போ ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுக்கயேன். ஆறு வேணாம், விட்டு ஓகே. சரி, ஓகே. வரிச்சீர் ஓட்டம் அப்படின்றது என்னன்னா, இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்க பாரு இந்த புள்ளியில இப்போ இந்த துகள் வந்து பார்த்தா என்னது, ஸோ இந்த துகள் வந்து என்னது, ஒண்ணும் இல்லடா. இதுக்கு பின்னாடி வர துகள் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த நீர்ம துகள் இது போன பாதையிலேயே அதுக்கு பின்னாடி வர துகளும் வந்து பார்த்தா போச்சு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி வர நீர்ம துகளும் அதே பாதையில போச்சு அப்படின்னா, அந்த ஓட்டத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, வரிச்சீர் ஓட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னு சொல்லுவாங்க, வரிச்சீர் ஓட்டம், லேமினார் ஃப்ளோ. ஓகே, லேமினார் ஃப்ளோ தமிழ்ல என்னன்னா அடுக்குமுறை ஓட்டம்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இந்த துகள் போன பாதையிலே அடுத்த நீர்ம துகளும் வந்துச்சு அப்படின்னா, இந்த துகள் வந்து பார்த்தா ஒண்ணும் இல்லடா. இங்க பாரு. இந்த நீர்ம துகள் வந்து பார்த்தா இங்க போகுது. சரியா? அடுத்த நீர்ம துகள் இங்க வரணும். அதுக்கடுத்த நீர்ம துகள் இங்க வரணும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய நீர்ம துகள் இங்க வரணும். சரியா? அப்ப அந்த நீர்ம துகள்கள் இருக்குல்ல, இதை வந்து இன்னும் உனக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னா இதுக்கு வா. சரியா? இதுக்கு வா. நோ இஷ்யூஸ். நடுவுல அது ஒன்றும் எதுவும் வந்து பிரச்சனை இல்லை. ஓகே. சரியா? இப்போ சிக்னேச்சர் போட்டு வச்சிருக்கேன் நான். ரைட். ஓகே, இது எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் நான் எதுக்காக எடுத்தேன்னு சொல்லிடுறேன். ரைட். இப்போ இது என்னது, வெயிட். ஓகே. சரி, ஓகேப்பா. இதுல வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வந்து பண்ணா நிறைய லைனா இருக்கும். சரியா? நிறைய என்ன பண்ணோம்னா ஒரே ஒரு லைனா இருக்கும். சரியா? இப்போ இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இங்க பாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஸோ எஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு துகளுக்கு திசைவேகம் இருந்திருக்கும். இங்க வந்து போகும்போது நீருக்கு ஒரு திசைவேகம் இருந்திருக்கும். சரியா? இதே அடுத்த லைன்ல போகும்போது அடுத்த லைன் போகும்போது என்னது, ஒரு துகளுக்கு ஒரு திசைவேகம் இருக்கும். ரைட்டா? துகளுக்கு என்ன இருக்கும், ஒரு திசைவேகம் இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து இங்க வரும்போது என்ன, துகளுக்கு ஒரு திசைவேகம் இருக்கும். சரியா? அப்போ அப்ப இங்கிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா வச்சுக்கோங்க, இங்க பாரு. இந்த நீர்ம துகள் இருக்குல்ல, இப்போ இதுக்கு பின்னாடி இங்க ஒரு நீர்ம துகள் எல்லாத்துலயுமே இங்க பின்னாடின்னு சொல்லிட்டு எல்லா நீர்ம துகளும் இருக்கும். சரியா? அப்ப இந்த நீர்ம துகள் இந்த டைரக்ஷனுக்கு போகுதுன்னா அடுத்த நீர்ம துகள் இங்க வரணும். அதுக்கடுத்த நீர்ம துகள் இங்க வரணும். புரியுதா? இந்த நீர்ம துகள் இங்க போச்சுன்னா அதுக்கடுத்து நீர்ம துகள் இங்க வரணும். அதுக்கடுத்து நீர்ம துகள் இங்க வரணும். அதுக்கடுத்து நீர்ம துகள் இங்க வரணும். சரியா? அப்போ ஒரு துகள் போன பாதையிலேயே அதே பாதையில மத்த பின்னாடி அனைத்து துகள்களும் வந்துச்சு அப்படின்னா, அது பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வரிச்சீர் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, வரிச்சீர் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? ரைட். புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ப்பா. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரைட்டா? ஓகே, புரிஞ்சிச்சா? கிளியரா? கிளியரா? ஓகே. அப்போ வரிச்சீர் ஓட்டம் என்பது அதோட ஒரிஜினல் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, வரிச்சீர் ஓட்டத்துடைய ஒரிஜினல் டெஃபினேஷன். ஓகே, ஒரிஜினல் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஒரு திரவ ஓட்டத்தில் ஒரு திரவ ஓட்டத்தில் ஒரு திரவ ஓட்டத்தில் ஒரு திரவ ஓட்டத்தில் ஒரு புள்ளியின் வழியே ஒரு புள்ளியின் வழியே ஒரு புள்ளியின் வழியே ஒரு புள்ளியின் வழியே செல்லும் ஒவ்வொரு திரவத் துகளும் ஒரு புள்ளியின் வழியே செல்லும் ஒவ்வொரு திரவத் துகளும் ஒவ்வொரு திரவத் துகளும் ஒவ்வொரு திரவத் துகளும் அதற்கு முன்னர் சென்ற அதற்கு முன்னர் சென்ற அதற்கு முன்னர் சென்ற அதற்கு முன்னர் சென்ற துகள்களின் பாதையிலேயே அதற்கு முன்னர் சென்ற துகளின் பாதையிலேயே துகளின் பாதையிலேயே
அதே திசை வேகத்தில் இயங்கினால் பாதையிலே அதே திசை வேகத்தில் இயங்கினால் அதே திசை வேகத்தில் இயங்கினால் சரியா அந்த திரவ ஓட்டமானது வரிச்சீர் ஓட்டம் எனப்படும். என்னது? அந்த திரவ ஓட்டமானது வரிச்சீர் திரவ ஓட்டம் எனப்படும். அந்த திரவ ஓட்டமானது வரிச்சீர் ஓட்டம் எனப்படும். வரிச்சீர் ஓட்டம் எனப்படும். புரிஞ்சாப்பா? ஓகே சரியா. அப்போ இங்க பாரு, இங்க இருந்து சரியா இங்க இருக்கும்போது துகளோட திசைவேகம் வந்து பண்ணா v2 சரியா. இங்க இருக்கக்கூடிய திசைவேகம் வந்து பண்ணா v3ன்னு வச்சுக்கோ. இதுக்கு வந்து பண்ணா என்னது? இதுக்கும் அதே v2 தான் இருக்கும், இதுக்கும் என்னது? அதே v3 தான் இருக்கும் சரியா. இப்போ இங்க பாரு, இந்த துகள் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது இதோட திசைவேகம் என்னவா இருக்கும் அப்படின்னா v2 அப்படின்ற திசைவேகமா இருக்கும் சரியா. இந்த துகளோட இப்போ இந்த துகளோட திசைவேகம் v1 பா. ஓகே, இந்த துகள் வந்து பண்ணா இங்க வரும்போது ரைட், இங்க போயிடலாமா ரைட் சரியா. ஓகே 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 இந்த தொகலோட திசைவேகம் v1, இந்த தொகலோட திசைவேகம் v1, இந்த தொகலோட திசைவேகம் v2 இதோட வேல்யூ v3ன்னு வச்சுக்கோங்க. v3ன்னு சொல்லிட்டு நீ வச்சுக்கோ. புரியுதா? ரைட். ஓகே. ஸோ இது என்னது? v3ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ சரியா. ஓகேவாப்பா. இப்போ இந்த துகள் வந்து பண்ணா இங்க வரும்போது இதோட என்னவா இருக்கும்? இப்போ இந்த துகள் வந்து இங்க வருது சரியா. இங்க வரும்போது அந்த திசைவேகம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா v2 அப்படின்ற திசைவேகமா இருக்கும். v2 அப்படின்ற திசைவேகமா இருக்கும். இந்த துகள் வந்து இங்க வரும்போது என்னவா இருக்கும்? அந்த திசைவேகம் v2 அப்படின்ற திசைவேகமா இருக்கும். சொல்யூஷன் புரியுதாப்பா? சரி, ஓகே. உனக்கு வந்து கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளனேஷன் பண்றவா. இப்போ இங்க பாரு, இந்த இடத்துல வந்து பண்ணா ஒரு குறிப்பிட்ட நான் ஒரு குறுக்கு வெட்டு பரப்பளவு நான் எடுத்துக்கிறேன். இங்க என்ன பண்றேன்? ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுக்கு வெட்டு பரப்பளவு நான் எடுத்துக்கிறேன் சரியா. குறிப்பிட்ட ஒரு குறுக்கு வெட்டு பரப்பளவு நான் எடுத்துக்கிறேன்டா. ஓகே, இப்போ இந்த குறுக்கு வெட்டு பரப்புல பார்த்தனா ரைட், இந்த குறுக்கு வெட்டு பரப்புல பார்த்தனா என்னது? திசை வேகங்களுக்கு இந்த குறுக்கு வெட்டு பரப்புல கூடிய துகள்களினுடைய திசைவேகம் என்னவா இருக்குன்னா சேமா இருக்கும் சரியா. சேமா இருக்கும். ஓகே, இப்போ இங்க இருந்து என்ன பண்ணனா, ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு இங்க ஒரு குறுக்கு வெட்டு பரப்பை நான் எடுத்துக்கிறேன்டா தம்பி சரியா. அந்த குறுக்கு வெட்டு பரப்பை எடுத்து நான் இங்க வரைகிறேன். அந்த குறுக்கு வெட்டு பரப்புல இங்க போகக்கூடியது இங்க ரெண்டு வரிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய திசைவேகமும் இந்த தொகலின் திசைவேகமும் என்னவா இருக்குன்னா சேமா இருக்கும் சரியா. அப்போ ஏதாகினும் ஒரு குறுக்கு வரிச்சுருள் ஓட்டத்தில் இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட். அப்போ வரிச்சீர் ஓட்டத்தில் ஏதேனும் ஒரு குறுக்கு வெட்டு பரப்பில் உள்ள ஒரு குறுக்கு வெட்டு பரப்பில் உள்ள அனைத்து திரவ துகளின் திசைவேகமும் சமம். அனைத்து திரவ துகளின் திசைவேகமும் சமம் அல்லது மாறிலின்னு சொல்லலாம். திரவ துகளின் திசைவேகமும் சமம் சொல்ல முடியாது, மாறிலின்னு தான் சொல்லணும். அனைத்து திரவ துகளின் திசைவேகமும் மாறிலி. சொல்யூஷன் புரியுதா? மாறிலியா இருக்கும். கிளியராப்பா? கிளியரா? இதைதான் வந்து பண்ண என்ன சொல்லுது? இந்த ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் சொல்லுது சரியா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வரிச்சீர் ஓட்டம்னா என்னன்னு பார்த்தோம். வரிச்சீர் ஓட்டம்னா நீர்ம ஓட்டம் சீரா இருக்கும். அந்த சீரான ஓட்டத்துல ஒரு புள்ளியில இருந்து அடுத்த ஒரு புள்ளிக்கு ஓகே, அதாவது அந்த துகள்களினுடைய வந்து பண்ண சீரா இருக்கும் சரியா. அந்த துகளினுடைய ஓட்டம் வந்து சீரா இருக்கும் சரியா. இப்போ இந்த நீர்ம துகள் இங்க இருந்து இந்த புள்ளி இங்க வரும்போது இதோட திசைவேகம் என்னவா இருக்கும்? v2வா இருக்கும் சரியா. அதே மாதிரி இங்க இருந்து இங்க ஒரு புள்ளி வரும்போது அதோட திசைவேகம் v1ஆ இருக்கும். புரியுதா? இப்போ நான் குறுக்கு வெட்டு, அதாவது நான் ஒரு திரவ ஓட்டத்தில் ஒரு புள்ளியின் வழி செல்லும் ஒவ்வொரு நீர்ம துகளும் அதற்கு முன்னர் சென்ற துகளின் பாதையிலேயே இருக்கும் சரியா. இதுக்கு முன்னாடி போன டிஸ்டன்ஸ்லயே அதே பாத்திலே இருக்கும் சரியா. ஓகே, அதே பார்த்து அதே டிஸ்டன்ஸ் அதே வெலாசிட்டியில போச்சுன்னா அந்த ஓட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? வரிச்சீர் ஓட்டம்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்தா இதுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வேறு பெயர் சரியா. ஸோ இங்கிலீஷ்ல வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஓகே, ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அப்படின்னா தமிழ்ல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க. ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அப்படின்னா தமிழ்ல வந்து வரிச்சீர் ஓட்டம். தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? வரிச்சீர் ஓட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது இந்த ஃப்ளோ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெண்டாவதா வந்து இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வச்சுக்கோங்க. என்னன்னு சொல்லுவாங்க?
என்னன்னு சொல்லுவாங்களா, லாமினார் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, லாமினார் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, லாமினார் ஃப்ளோ, லாமினார் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. சரியா, லாமினார் ஃப்ளோ அப்படின்னா என்னதுன்னா அடுக்குமுறை ஓட்டம்னு சொல்லுவாங்க. என்ன ஓட்டம்னு சொல்லுவாங்க, அடுக்குமுறை ஓட்டம். என்ன ஓட்டம், அடுக்குமுறை ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா அடுக்குமுறை ஓட்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததான் லாஸ்டா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டடி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. சரியா, அது என்ன ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னா, ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னா நிலை ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெடி ஃப்ளோ அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, நிலை ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்யூஷன் புரியுதா, என்னன்னு சொல்லுவாங்கப்பா, நிலை ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதுக்கான வேறு பெயர்கள் வந்து பார்த்தா இதுதான் வந்து இதுக்கான வேறு பெயர்கள். சரியா, ஓகேவா, ஓகே. இப்போ டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னு சொல்லிதான் வா. சரியா, டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கு வந்து பண்ணா ஒரு திசைவேகம் வந்து பண்ணா ஒரு மினிமம் திசைவேகம், ஒரு குறைந்தபட்ச திசைவேகம் இருக்கும். அந்த குறைந்தபட்ச திசைவேகம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, சொல்யூஷன் புரியுதா, கிரிட்டிக்கல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த லைன்ல பார்த்துக்கு என்ன பண்ணா ஒரு குறிப்பிட்ட திசைவேகம் இருக்கும். சரியா, அந்த குறிப்பிட்ட திசைவேகத்தை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா மாறுநிலை திசைவேகம் சொல்லுவாங்க. சரியா, அப்ப எந்த ஒரு பாயிண்ட்ல அந்த மாறுநிலை திசைவேகத்தை விட அதோட திசைவேகம் அதிகமாகுதோ. சரியா, எந்த ஒரு பாயிண்ட்ல மாறுநிலை திசைவேகத்தை விட அதோட திசைவேகம் அதிகமாகுதோ, அந்த ஓகே அந்த துகளோடைய திசைவேகம் அதிகமாகுதோ அப்ப ஏற்படக்கூடிய ஓட்டம் தான் என்னன்னு சொல்லுவாங்க, சுழற்சி ஓட்டம் சொல்லுவாங்க. இந்த சுழற்சி ஓட்டத்தை டீட்டெயிலா வந்து அடுத்த லெக்சர்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்த லெக்சர்ல இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, ஓகே. என்ன எப்படி சொல்ற, இருக்கான்னு பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். சரியா, ஓகேவா, ஓகே. ஸோ நான் இப்போதைக்கு டீட்டெயிலாக ஸோ இங்கே பாரு இந்த நோட்ஸை வந்து நான் படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சரியா, நான் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி கிளியராக ஹேண்ட் ரைட்டிங்லாம் கொஞ்சம் மாற்றி சேஞ்ச் பண்ணி நான் எழுதுறேன். இல்லை இப்போ நீ வேண்டாம், நீ வந்து சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னா நான் இது பண்ணவே மாட்டேன். இவ்வளோ இந்த அளவுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், இதுக்கு நான் வந்து ஸோ டைம் கொடுத்து நான் இது பண்ண மாட்டேன். சரியா, ஸோ ஹேண்ட் ரைட்டிங் புரியணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் பார்த்து எழுதிட்டு இருக்கேன்டா தம்பி. சரியா, கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்களா, வீடியோவை பயன்படுத்திக்கோங்க. நிஜமாவே வியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எஸ், தமிழ் மீடியத்துக்கு நல்ல கண்டென்ட் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் இது வரைக்கும் உண்மையுமே நல்ல கண்டென்ட் நான் கொடுத்துட்ருக்கேன் வித் நம்பர் ஆஃப் கொஷின்ஸோட. சரியா, அதுவும் ஏதோ ஒரு டாப் லெக்சர். சரியா, நல்ல அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் இருக்கிறதுல கொஷின்ஸ் நான் தேடி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா, எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக நேரம் ஆகுது. ஸோ பயன்படுத்திக்கோ. ஆமாம், சரியா. அடுத்து கொஷின். சரியா, வரிச்சுருள் ஓட்டம் என்பது என்னது, நீர்ம துகளின் திசைவேகம் மாறிலி, ஒரு குறிப்பிட்ட குறுக்குவெட்டு பரப்பில் உள்ள நீர்ம துகளின் திசைவேகம் மாறிலி, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ள நீர்ம துகளின் திசைவேகம் மாறிலி, நீர்ம துகளின் வேகம் மாறிலி. இங்க என்னது பாரு, ஒரு குறிப்பிட்ட குறுக்குவெட்டு பரப்புல குறிப்பிட்ட குறுக்குவெட்டு பரப்புல இருக்கக்கூடிய இங்க பாரு ஒரு பாதை இருக்குமா, அந்த மாதிரி பாதை இருக்கும். சரியா, அப்ப இந்த பாதையில இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய துகளோட திசைவேகமும் இங்க இருக்கக்கூடிய துகளோட திசைவேகமும் சமமா. அப்ப இங்க என்னது, ஒரு குறிப்பிட்ட குறுக்குவெட்டு பரப்பில் நீர்ம துகளின் திசைவேகம் என்னவா இருக்கும், மாறிலியா இருக்கும். இதுதான் வந்து என்னோட ஆன்சர். புரிஞ்சா ஓகே, புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன்டா, புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரியா, அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, அதுக்கடுத்துதான் நம்ம பார்க்க போற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா தொடர் மாறிலி சமன்பாடு. என்ன சமன்பாடுன்னு சொல்லுவோம், தொடர் மாறிலி சமன்பாடுன்னு சொல்லுவோம். தொடர் மாறிலி சமன்பாடு. ஓகே, இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து இதை பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, அதை எழுதி போட்டுடலாம். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோ. ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, ரைட். சரி, ஓகே. அது என்ன தொடர் மாதிரி சமன்பாடு. தொடர் மாதிரி சமன்பாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாரு ஒண்ணுமே இல்லை. இது எதை பொறுத்து அமையுது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாஸ், அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், அதாவது வந்து பண்ணா என்னதுப்பா நிறைமாறா விதின்னு சொல்லுவாங்க. சரியா, நிறைமாறா விதியை பொறுத்து இது நிறைமாறா விதியை வந்து பண்ணா பின்பற்றுது. இது என்ன பண்ணுது, நிறைமாறா விதியை வந்து பண்ணா பின்பற்றுது, விதியை பின்பற்றும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இங்க பாரு, இது வந்து என்னது, இது வந்து ஒரு குறிப்பிட்ட பரப்பளவு, இது என்னது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்க. சரியா, இது என்னது இந்த மாதிரி இருக்குது, ரைட்டா. கரெக்டா, எஸ், ஓகே. அப்போ இங்க இந்த இது இங்க என்ன சொல்லுது அப்படின்னு வச்சுக்கேன். இங்க பாரு,
இங்க என்ன சொல்லுது அப்படின்னா எவ்வளவு மாஸ் உள்ள போகுதோ இங்க வந்து பண்ணா எவ்வளவு மாஸ் பார்ட்டிகிள் அதாவது எவ்வளவு ஃப்ளூயிட் பார்ட்டிகிள்ஸ் உள்ள போகுதோ அதே அளவு ஃப்ளூயிட் பார்ட்டிகிள்ஸ் அதே அளவுக்கு ஃப்ளூயிட் பார்ட்டிகிள்ஸோட மாஸ் அதாவது இங்க வந்து பண்ணா எந்த அளவுக்கு நீர்ம துகளுடைய நிறை உள்ள போதோ அதே அளவு நீர்ம துகளுடைய நிறை வெளியே வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே அளவு நீர்ம துகளோட நிறை வந்து பண்ணா வெளியே வரும். சரியா? அப்போ இந்த குறிப்பிட்ட பகுதி சரியா இந்த பகுதியை வந்து நான் என்ன சொல்லலாம்னா குறிப்பிட்ட பகுதி A1 அப்படின்ற பரப்பணும். இந்த பரப்பளவை நான் என்ன எடுத்துக்கேன்னா A2 அப்படின்ற பரப்பணும் எடுத்துக்கேன். இந்த பரப்பளவை நான் என்ன எடுத்துக்கிறேன் A2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கேன். சரியா? சொல்யூஷன் புரியுதா? அப்போ இந்த துகளுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு துகளுக்கு ஒரு திசைவேகம் இருக்கும். அந்த திசைவேகம் என்னது என்னோட V1 அப்படின்ற திசைவேகம் என்னோட V1 அப்படின்ற திசைவேகம். சரியா? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு துகளுக்கு என்ன இருக்கும் ஒரு திசைவேகம் இருக்கும். அந்த திசைவேகம் என்ன எடுத்துக்கேன் நான் V2 அப்படின்ற திசைவேகம் எடுத்துக்கிறேன். சரியா? ஓகேவா? ஓகே. அப்போ இந்த தொடர் மாறிலி சமன்பாடின் படி பார்த்தோம்னா ஓகே உட்சென்ற நிலை சமம் வெளியே வரும் நிலை. சரியா? உள்ளேறும் நிறை சமம் வெளியேறும் நிறை. சரியா? இதைதான் நம்ம என்னன்னு சொல்லோம்னா உள்ளேறக்கூடிய நிறையும் வெளியேற நிறைக்கு சமமா இருக்கும். இதைதான் வந்து பண்ண இந்த தொடர் மாதிரி சமன்பாடு அப்படின்றது விளக்குது. இதைதான் என்ன பண்ணுது இந்த தொடர் மாதிரி சமன்பாடு அப்படின்றது விளக்குது. சரியா? இதை வேற எப்படி ப்ரோ சொல்லலாம் அப்படின்னா அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க. இங்க பாரு நத்திங் பட் ஈஸி. எஸ் இங்க பாரு A1 into V1 சமம் A2 into V2 கூட சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம் A1 into V2 சமம் V1 சமம் A2 into V2 சொல்லலாம். ஏன்றதுனால பரப்பளவு. சரியா? V1 அப்படின்றது என்னப்பா என்னுடைய திசைவேகம். சரியா? அப்போ இங்க AB அப்படின்றது எதை குறிப்பிடுது அப்படின்னா வச்சுக்கோங்க பாரு ஓகே வால்யூம் ரேட் ஆஃப் ஃப்ளோ. சரியா? ஸோ வால்யூம் ஆஃப் ரேட் ஆஃப் ஃப்ளோ. சரியா? அப்ப ஓட்டத்தினுடைய நிறை வீதம் ஓட்டத்தினுடைய பரும வீதம் இது வந்து என்னத்தை குறிக்குதுன்னா ஓட்டத்தின் பரும வீதத்தை குறிக்குது. ஓட்டத்தினுடைய பரும வீதம் சொல்லலாம். அல்லது வந்து பார்த்தா வால்யூம் பர் செகண்ட் கூட சொல்லலாம். அல்லது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வால்யூம் பர் செகண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. தமிழ்ல வந்து எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டா எனக்கு கிளியரா தெரியல. நான் ஒத்துக்கிறேன் கிளியரா தெரியல. சரியா? ஓகேவா? சரி ஓகேப்பா ரைட்டு புரிஞ்சிச்சா? ரைட். இப்ப பாரு படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு நீர்ம துகள் செல்கிறது V என்பதின் திசைவேகம் என்ன? ஸோ இதோட திசைவேகம் என்னன்னு கேட்கலாம். சரியா? அப்ப இங்க பாரு ஸோ இங்க என்னது இங்க இருக்கக்கூடிய பரப்பளவு A பரப்பு. சரியா? அப்ப A இன்ட்டு V1 8 சமம். சரியா? இது ரெண்டு என்ன பண்ணுது இதுதான் போய் தனித்தனியா இப்படி பிரியுது. அப்ப இது என்னதுப்பா இது வந்து பண்ணது 0.8A இன்ட்டு 0.8A இன்ட்டு என்னன்னு வரும் 0.8A இன்ட்டு 6ன்னு சொல்லிட்டு வருமா 0.8A இன்ட்டு 6ன்னு சொல்லிட்டு வரும் பிளஸ் 3A இன்ட்டு Vன்னு சொல்லிட்டு வருமா. அப்ப இங்க ஏரியா எல்லாமே கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுமா. அப்ப இது என்ன வந்து பாரு 8 4.8 ரைட். அப்ப என்ன போதும் இங்க பாரு 8 is equal to என்னன்னு வரும் 4.8 plus 3Vன்னு சொல்லிட்டு வரும். சரியா? அப்ப எனக்கு என்ன ஆகும் பாருப்பா 3V is equal to 8 minus 4.8 அப்ப என்ன வரும் 3V is equal to என்னன்னு வரும்ப்பா 3V is equal to 3.2ன்னு சொல்லிட்டு வரும். சரியா? அப்ப V is equal to என்னன்னு வரும்ப்பா 3.2 divided by 3. அப்ப ஆன்சர் என்னன்னு வந்து சொல்லு பார்க்கலாம் 1.06 ரைட் 1.06 மீட்டர் பர் செகண்ட் எக்ஸாக்டா 0.6ன்னு வரும். இதை நான் வந்து முழுமை பார்த்தேன் அப்படின்னா 1.1 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா 1.1 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். 1.1 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லலாமா? எஸ் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? எஸ் தாராளமா சொல்லலாம். ஓகேவா? ஓகேப்பா ஐ திங்க் கிளியர்னு நினைக்கிறேன். சரியா? இதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை டவுட் இல்லைல்ல புரிஞ்சிச்சா? இது எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே. அடுத்து பாரு அடுத்த கொஸ்டின் உருளை வடிவம் கொண்ட ஒரு தெளிப்பான் ஒன்றின் ஆரம் 6 கொண்டுள்ளது. ஓகே அவற்றின் ஒரு முனையில் எண்ணிக்கை கொண்ட குழிகள் உள்ளது. குழிகள்னு சொல்லலாம் இல்லைன்னா துளைகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. அது குழிகள் அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணிக்கோ துளைகள்னு வச்சுக்கோ. துளைகள்னா ஹோல்ஸ், குழினா வந்து அது கேவ். ரைட்டா? நான் எல்லாத்துலயும் இப்படிதான் தப்பு பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே நானே இப்பதான் யோசிக்கிறேன்.
எத்தனை குழிகள் கிடையாது, துளைகள் துளைகள் துளைகள். இங்க என்ன வரும்? துளைகள். துளைகள் உள்ளது எனில் அந்த துளையினுடைய அந்த குழியினுடைய ஆழம் ஸ்மாலார் எனில் அந்த சிறிய குழிகளில் செல்லும் நீர்மத்தின் திசைவேகம் என்னன்னு கேட்கலாம். நீர்மத்தின் திசைவேகம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரைட்டா? ரைட்டா? சரி, ஓகேப்பா. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இது வந்து என்னது? இது வந்து பண்ண அந்த உருளை வடிவ ஒரு பகுதி. சரி, உருளை வடிவ ஒரு பொருள். ரைட்டா? உருளை வடிவ அந்த தெளிப்பான் ஒண்ணு இருக்குது. உருளை வடிவ தெளிப்பான் ஒண்ணு இருக்குது. ஓகேவா? உருளை வடிவ தெளிப்பான் ஒண்ணு இருக்குதுப்பா. சரியா? இந்த தெளிப்பான்ல இந்த பகுதியுடைய ஆழம் வந்து என்னன்னு சொல்லிட்டேன், இந்த பகுதியினுடைய ஆழம் 6ன்னு சொல்லிட்டேன். இதுல வந்து பார்த்தா நிறைய எண்ணிக்கை n எண்ணிக்கை கொண்ட என்னது n எண்ணிக்கை கொண்ட என்ன இருக்குப்பா, n எண்ணிக்கை கொண்ட துளைகள் வந்து இருக்குது. சரியா? துளைகள் இருக்குது. ஓகே, அப்போ இங்க இருந்து இதுக்குள்ள வர திசைவேகம் b அப்படின்னா இங்க இருந்து வெளியேறக்கூடிய திசைவேகம் என்னது? v டேஷ். இந்த v டேஷோட மதிப்பு தான் என்னன்னு கேட்கலாம். சரியா? அப்ப நம்மளுக்கு தெரியும் என்னது? சோ அப்படின்னா என்னது? தொடர் மாறிலி சமன்பாட்டின்படி a1 v1 சமம் என்னது? ஏரியா 2 × v2 சொல்லலாமா? அப்ப இதோட பரப்பளவு என்னன்னு சொல்லிட்டு வந்து பரப்பளவோட மதிப்பு என்னப்பா? என்னது? பை r ஸ்கொயரா? இதோட பரப்பளவு என்னது? பை கேபிட்டல் r ஸ்கொயர் இன்ட்டு ஸோ v1 ஓட மதிப்பு v. a2 ஓட மதிப்பு என்னது? a2 ஓட மதிப்பு என்னது? பை இன்ட்டு r ஸ்கொயர், பை ஸ்மால் r ஸ்கொயர் இன்ட்டு v டேஷா. அப்ப இந்த பையும் கேன்சல் ஆயிடுமா? ரைட்? இந்த பையும் கேன்சல் ஆயிடுமா? ஆகுமா ஆகாதா? எஸ் ஆகும். அப்ப v டேஷ் சமம் என்னன்னு சொல்லிட்டு வரும்? v டேஷ் சமம் v r ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர், v r ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். இதான் வந்து என்னோட ஆன்சர். இதுதான் அது என்னோட ஆன்சர். புரிஞ்சாப்பா? புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். சரியா? கிளியரா புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே 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 ரைட். சரி, ஓகேப்பா. அடுத்து பார்க்கறது அப்படின்றது என்னன்னா பெர்னௌலி தேற்றம். சரியா? பெர்னௌலியின் தேற்றம். பெர்னௌலியின் தேற்றம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்ல, ரொம்ப ஈஸி தான். ரொம்ப என்னது? ஸோ ஈஸி தான். பெர்னௌலி தேற்றம் அப்படின்னு சொல்றது. சரியா? ஓகே, பெர்னௌலி அப்படின்றது என்ன சொன்னார் அப்படின்னா பெர்னௌலியின் தேற்றம். என்ன தேற்றம்? பெர்னௌலியின் தேற்றம். சரியா? சரி, ஓகே. இந்த பெர்னௌலி தேற்றம் இருக்குல்ல, இந்த பெர்னௌலி தேற்றம் வந்து பார்த்தோன்னா எதை பொறுத்து அமைது அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவோம். சரியா? அதாவது ஆற்றல் மாறா விதின்னு சொல்லுவோம்ல, ஆற்றல் மாறா விதி அப்படின்ற தத்துவத்தை பொறுத்து இது இயங்குது. ஆற்றல் மாறா விதி அப்படின்றக்கூடிய தத்துவத்தை பொறுத்து இது என்ன பண்ணுது? இயங்குதுப்பா. சரியா? ஓகே, இப்போ இந்த பெர்னௌலி அப்படின்றது என்ன சொன்னார் அப்படின்னா திசைவேகம் அதிகமா இருக்குது அப்படின்னா, சரி, திசைவேகம் வந்து பார்த்தா அதிகமா கரெக்டா? எஸ், திசைவேகம் அதிகமா இருக்குது அப்படின்னா அங்க ப்ரெஷர் எப்படி இருக்கு? எனக்கு அங்க வந்து பண்ணா ப்ரெஷர் எப்படி இருக்கும்னா கம்மியா இருக்குமா? ஆமாவா? ஸோ திசைவேகம் அதிகமா இருக்கிற இடத்துல என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்லலாம் போயிருப்பேன். சரி, நான் போயிருப்பேன். சரியா? ட்ரெயின்லலாம் நான் நிறைய டைம் போயிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ட்ரெயின்ல போறோம்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின்ல என்ன பண்ணோம்? நம்ம போறோம். சரியா? இப்போ ட்ரெயின்ல போகும்போது நம்ம என்ன பண்ணோம்? ட்ரெயின்ல வந்து பண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போயிட்டு இருக்கோம். ட்ரெயின்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? ஸோ போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ட்ரெயின்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம போயிட்டு இருக்கோம்ப்பா. இப்போ அந்த ட்ரெயின் வந்து பண்ணா வச்சுக்கோங்க, இப்போ வேகமா ட்ரெயின் வந்து பண்ணா மூவ் ஆகி போகுது. வேகமா என்ன பண்ணா அந்த ட்ரெயின் வந்து வென் மூவிங் ட்ரெயின் என்ன பண்ணுது? ஸோ வேகமா அப்படியே நவுந்துட்டு போகுது. நாம என்ன பண்றோம்னா இங்க வந்து பண்ணா ஒரு மஞ்சள் கோடு ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. எங்க? பெர்னௌலி தேற்றம். இது வந்து பண்ணா இங்க திசைவேகம் அதிகமா இருக்கும்போது இந்த இடத்துல ட்ரெயின் போகும்போது திசைவேகம் அங்க எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்குமா? ஃபாஸ்டா ட்ரெயின் நிக்காம ஃபாஸ்டா போகும், அங்க திசைவேகம் அதிகமா இருக்கும். அப்ப அங்க அழுத்தம் வந்து கம்மியா இருக்கும். அதே நம்ம பக்கம் பார்த்தோம்னா என்ன இருக்கும்? நம்ம பக்கம் அழுத்தம் அதிகமா இருக்கும். அப்ப இந்த ட்ரெயினுக்கு போகும்போது நம்ம கிட்ட இருந்தோம்னா வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த அழுத்தம் வந்து போனா அதிக அடர்த்தி உள்ள அழுத்தத்துல இருந்து குறைவான அழுத்தத்துக்கு போகுமா? அப்ப இங்க குறைவான அழுத்தம் இருக்குமா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இழுக்கப்பட்டு என்ன வேணாலும் நடக்கலாம். இழுக்கப்பட்டு அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். சரியா? அதுதான் வந்து மிஸ்டர் பெர்னௌலி சொன்னார். அதுதான் என்ன சொன்னாருன்னா மிஸ்டர் பெர்னௌலி சொன்னார். இதை வந்து புரியுற விதத்துல நான் இப்படி சொன்னேன். சரியா? புரியுற விதத்துல நான் இப்படி சொன்னேன். சரி, பெர்னௌலி வந்து அதை தான் வந்து பண்ணா மிஸ்டர் பெர்னௌலி வந்து சொன்னாரு. சரியா? ஓகேவா? சரி, ஓகே. இந்த பெர்னௌலியின் தேற்றத்தின்படி வரிச்சுழி ஓட்டத்துல உள்ள அமுக்க இயலாத பாகு நிலையற்ற எனது ஓரளவு நிறையுள்ள நீர்மத்தின் அழுத்த ஆற்றல், இயக்க ஆற்றல் மற்றும் நிலையாற்றல் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை வந்து எப்போதும் மாறிலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரியா? அதாவது இந்த பெர்னௌலி இங்க பாரு, ஒண்ணும் இல்ல. இது வந்து என்னது? இது வந்து ஒரு டியூப் ஒண்ணு இருக்குது. சரியா? இது வந்து என்னது? ஒரு டியூப் ஒண்ணு இருக்குது. ஓகேவா?
ஒரு டியூப் ஒன்று இந்த மாதிரி இருக்குது. கரெக்ட். இது ஆனால் பார்க்கறதுக்கு இந்த முரசொலி சைட் அந்த மாதிரி ஏதோ சம்திங் இருக்குது. முரசொலியில் இந்த கேரளாவில் கூட அந்த பாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பாங்களே ஒரு இது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் தெரியுது. ஓகே, நான் இதுக்கு என்ன பண்ணேன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று நான் வரையணும். ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று வரையணும். ரெஃபரன்ஸ் லைன்னானது ஏதோ ஒரு அளவுக்காக நான் வரையுது. சரியா? ஓகேவா? அப்போ இங்கே நடுப்பகுதி, இதுக்கு இங்கே நடுப்பகுதி. சரியா? அப்போ இந்த பகுதியில் வந்து பண்ணால் இதுக்கு இருக்கக்கூடிய உயரத்தை வந்து நான் என்ன எடுத்துக்கேன்னா என்னுடைய H1 உயரம் சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இங்கேருந்து இது போகக்கூடிய வெலாசிட்டி திசைவேகம் என்னது V1. V1. சரியா? அதே மாதிரி இங்கேருந்து இதுக்கு ஒரு உயரம் இருக்குல்ல, இங்கேருந்து இதுக்கு ஒரு உயரம் இருக்கும். அந்த உயரத்தை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா H2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அந்த உயரத்தை நான் என்ன எடுத்துக்கிறேன் H2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கேருந்து போகக்கூடிய உயரம் திசைவேகம் வந்து பண்ணால V2 அப்படிங்கிற திசைவேகத்தில் போகுது. சரியா? அப்போ இந்த பரப்பளவு வந்து A1 பரப்பு, இந்த பரப்பளவு A2 பரப்பு. சரியா? அப்போ இந்த பெர்னோலி தேற்றம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா வச்சுக்கேன், அதோடைய அழுத்தம். சரி, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த நீர்ம துகள் இருக்குது அப்படின்னா ஓகே, அதாவது வரிச்சுரு ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அமுக்க இயலாத பாகுநிலையற்ற ஓரளவு நிறையுள்ள நீர்மத்தினுடைய அழுத்த ஆற்றல் இருக்கு இல்லையா, அழுத்த ஆற்றல், இயக்க ஆற்றல் மற்றும் நிலையாற்றல். சரியா? என்னென்ன ஆற்றல்ப்பா? என்னென்ன ஆற்றல்? அழுத்த ஆற்றல் பிளஸ் வந்து பண்ண அதோட அழுத்தம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இயக்காற்றல். இயக்காற்றல் அப்படின்றது இங்க எப்படி குறிப்போம்னா 1/2 ρv² சொல்லிட்டு குறிப்போம். ρv² பிளஸ் இதில் இருக்கக்கூடிய நிலையாற்றல் ρgh இருக்கு இல்லையா, இதோட மதிப்பு வந்து பண்ணா மாறிலியா இருக்கும். இதோட மதிப்பு வந்து மாறிலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது? பெர்னோலி சொன்னாரு. யார் சொன்னாரு? பெர்னோலி இருக்காரு இல்லையா, பெர்னோலி வந்து பண்ணா சொன்னாரு. புரிஞ்சா? கிளியரா? எஸ், கிளியராப்பா? ஓகேப்பா. அப்போ இங்க P அப்படின்றது என்னது? இங்க P, சரியா, ஆஃப் ρv², சரியா? அப்படின்றது என்ன சொல்லு பார்க்கலாம். இங்க P அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க P அப்படின்றது என்னன்னா அழுத்தம். இங்க P அப்படின்றது என்னது? அழுத்தம். சரியா? இங்க ஆஃப் ρv² அப்படின்றது என்னன்னா என்னுடைய இயக்க ஆற்றல். இயக்க ஆற்றல். சரியா? ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பண்ணா ρgh அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ρgh அப்படின்றது என்னன்னா என்னுடைய நிலையாற்றல். ஓகேவா? கிளியராப்பா? சரி, ஓகே. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரியா? அப்போ இங்க இந்த பக்கத்துல ஒரு பரப்பளவு, இங்க ஒரு பக்கத்துல பரப்பளவு இருக்குல்ல, அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து பெர்னோலி தேற்றத்தை இதுக்கு பயன்படுத்தும் போது சரியா, அப்ப P1 பிளஸ் இங்க கூடிய ஒரு பரப்பளவு P1 பிளஸ் என்னது ஆஃப் ρv1² பிளஸ் என்னது பிளஸ் ρgh இஸ் ஈக்குவல் டு ρgh1 இஸ் ஈக்குவல் டு P2 பிளஸ் ஆஃப் ρv2² பிளஸ் என்னது பிளஸ் ρgh2 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சொல்யூஷன் புரியுதா? ஓகே, இதுவும் வந்து பண்ணா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான். இதுவும் அது ஒரு முக்கியமான ஃபார்முலாவும் கூட. ஃபார்முலா. ஓகே, ரைட்டா? சரியாப்பா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன்னா அடுத்த கண்டிஷன் என்னன்னா இந்த மாதிரி வந்து பண்ணா ஒரு இது இருக்குது, ஒரு டியூப் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? அதுக்குடைய ரெஃபரன்ஸ் லைன் வந்து பண்ணா இங்க ரெண்டுமே வந்து பண்ணா இந்த பகுதியில் இருக்குது. இதுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரையேன். அந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து பண்ணா இது. சரி, அந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து இது. சரியா? அப்போ இதோடைய உயரமும் ஓகே, இந்த பகுதியோட உயரமும் ரைட், இந்த பகுதியோட உயரமும் வந்து பண்ணா இப்படி இருக்கு, சமமா இருக்குது. இந்த பகுதியோட உயரமும் சமம். இதோட பகுதி ரெண்டுமே என்னது HH அப்படிங்கிற ஒரு தொலைவில் இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இந்த கண்டிஷனுக்கு நம்ம இதை எப்படி பயன்படுத்துவோம்? இங்க நம்ம இந்த கண்டிஷன்ல நம்ம வந்து இந்த பெர்னோலி தேற்றத்தை எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, இங்க வந்து H கேன்சல் ஆயிடும். இங்க என்ன ஆயிடும்? H வந்து காலி ஆயிடும். H என்ன ஆயிடும்? காலி ஆயிடும். 0. H ஓட மதிப்பு காலி ஆயிடுச்சு அப்படின்னா இங்க பயன்படுத்த வேண்டியது இங்க நம்ம எது மட்டும் பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கேன், எது பயன்படுத்துவோம்? அழுத்தத்தையும் இயக்க ஆற்றலை மட்டும் தான் பயன்படுத்துவோம். இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது. இங்க என்ன ஆகாது? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது. அப்ப P1 ரோ என்னது ஆஃப் ρv1² சமம் ρv1² P2 பிளஸ் ஆஃப் ρv2² அப்படின்னு சொல்லலாம். சரியா? சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? எஸ், தாராளமா சொல்லலாம். அப்போ இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிருந்து P1 பிளஸ் ஆஃப் ρv1² சமம் என்னவா இருக்கும்? மாறிலியா இருக்கும். ஆஃப் V1 சமம் என்னவா இருக்கும்? மாறிலியா இருக்கும். புரிஞ்சா? சரி, ஓகே. ரைட். இப்போ இந்த பரப்பளவு வந்து பண்ணா A2, இந்த பரப்பளவு A1. சரியா? அப்ப இங்க பாரு, இங்க பரப்பளவு A2 ஆனது A1 விட அதிகமா இருக்குன்னா இங்க எங்க அழுத்தம் அதிகமா இருக்கும்? A2ல தானே அதிக அழுத்தமா இருக்கும். அப்ப அழுத்தம் வந்து எங்கப்பா அதிகமா இருக்கும்? வெயிட்.
ஓகே, அழுத்தம் எங்க அதிகமா இருக்கும்? இந்த இடத்துல அழுத்தம் அதிகமா இருக்குமா? இது என்னது? இது A1, இது A2, இது A1, இது A2, இது A1, இது A2. கரெக்டா? ரைட்? சாரி. இங்க அழுத்தம் வந்து பாருங்க எதுக்கு அதிகமா இருக்கும்? இதுக்கு தான் அதிகமா இருக்கும். சரியா? அழுத்தம் வந்து என்னது? ஸோ A1க்கு அதிகம். இந்த P1 ப்ரெஷர் 1. ஸோ இங்க இருக்கிறது வந்து என்னது? P1 இஸ் கிரேட்டர் தென் இல்ல. இதுதான் வரும். ரைட்டா? சரியா? அப்ப இங்க என்னது? அப்ப இது திசைவேகம் அப்படின்றது என்னவா இருக்கும்? திசைவேகம் அப்படின்றது எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கலாம். திசைவேகம் வந்து பண்ணா V1 ஆனது V2 விட V1 விட V2 வந்து பண்ணா எனக்கு அதிகமா இருக்கும். சரியா? V1 விட V2 ஓட மதிப்பு எனக்கு அதிகமா இருக்கும். புரிஞ்சா? சொல்யூஷன் புரியுதா? இங்க பாருடா, ஒண்ணுமே இல்ல. இங்க வந்து பண்ணா என்னது? இங்க பாரு. இங்க கேது வந்து பண்ணா A1 இது A2ன்னு வச்சுக்கினா. இங்க ஏரியா 2 அதிகமா இருக்குது. ஓகே. அப்ப இந்த இடத்துல திசைவேகம் வந்து பண்ணா இங்க போகும்போது கம்மியா இருக்கும். போக திசைவேகம் வந்து பண்ணா இங்க இருந்து வெளியே வரும்போது திசைவேகம் அதிகமா இருக்கும். அதாவது ஹோல்ஸ் வந்து சின்னதா இருக்கும்போது தண்ணி புஷ்ன்னு அடிக்கிறது தான் ரொம்ப ஹையா இருக்கும். சரியா? ஆமா தானே? ரொம்ப ஹையா இருக்கும். இதே ஹோல்ஸ் பெருசா இருந்துச்சுன்னா தண்ணி என்ன பண்ணும்? புஷ்ன்னு இப்படியே கீழே வந்துடும். தண்ணி என்ன பண்ணும்? புஷ்ன்னு கீழே வந்துடும். அதேதான். ஓகே. அப்போ புஷ்ன்னு இங்க அடிக்குதுன்னா இங்க திசைவேகம் வந்து பண்ணா அதிகமா இருக்கா? இங்க திசைவேகம் வந்து அதிகமா இருக்கு. திசைவேகம் அதிகமா இருக்குதுன்னா இந்த இடத்துல வந்து அழுத்தம் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். இதே இந்த இடத்துல திசைவேகம் குறைவா இருக்கிற இடத்துல அழுத்தம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப இங்க இருந்து நான் என்ன சொல்லணும்னா திசைவேகமானது இதுக்கு அழுத்தத்துக்கு எதிர் தகவல் இருக்கும். அழுத்தத்துக்கு என்னவா இருக்கும்? எதிர் தகவல் இருக்கும். சரியா? அப்போ திசைவேகத்துக்கும் அழுத்தத்துக்கும் வரைபடம் கேட்டா நீ என்ன பண்ணுவ? திசைவேகத்துக்கும் அழுத்தத்துக்கும் வரைபடம் கேட்டா என்ன பண்ணுவேன்? இது என்னன்னா திசைவேகம் B, இது என்ன அழுத்தம் P. அப்ப இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வரைபடம் என்னவா இருக்கும்? இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வரைபடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது அதிபரவளையம் கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? அதிபரவளையம் கிடைக்கும். அதாவது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடைக்கும். சரியா? ஓகேவா? புரிஞ்சாப்பா? எஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். ஓகே, இனி பார்க்கறது என்னது? வெறும் கொஷின்ஸ் மட்டும்தான் வந்து தட்டிட்டு போகலாம். கொஷின்ஸ் மட்டும்தான் பண்ண போகலாம், தட்டிட்டு போகலாம். ஒரே நிமிஷம் வந்தது. இது 1 minute வெயிட் 2 minutes. ரைட்? வெயிட் ஃபார் ஜஸ்ட் 2 minutes ஒன்லி. ஓகே. ஓகேப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த செஷன் வந்து ஒரு 1.25 மணி நேரம் அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் to 1.25 மணி நேரம் தான் இந்த செஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தா தான் தெரியும் எனக்கும். பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. சரியா? 1.25 மணி நேரம், அதிகபட்சம் 1.25 மணி நேரம் வரும். 1.25 மணி நேரம் அதிகபட்சம், குறைந்தபட்சம் 1 மணி நேரம். அந்த அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்தடுத்த லெக்சர் வேணா டியூரேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா போன லெக்சர் டியூரேஷன் ஹை. கிட்டத்தட்ட போன லெக்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பக்கம் எடுத்து வச்சிருப்பேன். ஸோ போன லெக்சர் டியூரேஷன் ஹையா இருக்கும். இந்த லெக்சர் ஏன்னா இந்த லெக்சர்ல சேர்த்து நடத்த வேண்டியதை கொஞ்சம் அதில் சேர்த்து நடத்திட்டேன். ரைட்டா? ஓகே. கொஸ்டின் பார்க்கலாமா? படத்தில் காட்டியுள்ள நீரானது ஒரு குழாயிலிருந்து கீழே வருகிறது. அதில் A0 இங்க பாரு A0 அப்படின்னு எழுதிட்டுனா கொஸ்டின்லேயே வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதனால அப்படியே எழுதிட்டேன். A0 சமனது 4 மீட்டர் ஸ்கொயர், A சமம் 1 மீட்டர் ஸ்கொயர், H சமம் 2 மீட்டர் எனில் அதன் திசைவேகம் என்னன்னு கேட்கலாம். இங்க நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் நான் என்ன பண்றேன்? இந்த இடத்துல நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரையணும்ப்பா. இங்க என்ன பண்றேன்? நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று வரையறேன். என்ன பண்றேன்? ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று நான் வரையறேன். சரியா? அப்ப இங்க என்ன ஆன்சர் வந்து சொல்லு பார்க்கலாம். ஓகே. இங்க அதோட திசைவேகம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். இங்க என்ன பண்ணா அதோட திசைவேகம் என்னன்னு கேட்கலாம். சரியா? அப்ப இங்க இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? அப்ப இங்க இதோட திசைவேகம் இந்த இடத்துல இருக்க ப்ரெஷர் என்ன இருக்கும்? P0. இங்க வந்து பண்ணா ப்ரெஷர் ஏதாச்சும் இருக்குமா? இங்கே என்ன இருக்கும்? ஸோ ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் இங்க இருக்கக்கூடிய அழுத்தம் என்னது? அதே P0 அழுத்தம் தான். இங்க இருக்கக்கூடிய அழுத்தம் என்னது? அதே P0 அழுத்தம் தான். சரியா? ஓகேவா? இங்க ஏதாச்சும் நிலையாற்றல் இருக்குமானா எந்த விதமான நிலையாற்றலும் இந்த இடத்துல இருக்காது. ஆனா இங்க வந்து நிலையாற்றல் இருக்கும். அந்த நிலையாற்றல் என்னது? ρgh. சரியா? அப்ப என்னது? ஸோ பெர்னோலியின் தேற்றப்படி என்னது? பெர்னோலியின் தேற்றப்படி P0 பிளஸ் ஆஃப் ρg1 ஆஃப் ρg ஆஃப் சாரி வளர்தானே half rho v square half rho v0 square is equal to half rho v0 square plus என்னது plus rho g h சமம் p0 plus half rho
ரோ வி ஸ்கொயர் கரெக்டாக ரோ வி ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோன்னு சொல்லிட்டு வருமா. அப்போ என்னது இந்த P0 கேன்சல் ஆகிடுமா. இந்த P0 வந்து என்ன ஆகிடும், காலி ஆகிடும். சரியா. மிச்சம் இருக்கிறது வந்து பணம் இருக்குது. ஸோ இது எல்லாமே மீசிமா எல்சிஎம் எடுத்துக்கலாமா. மிச்சம் என்ன பண்ணால் எல்சிஎம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா. எஸ், தாராளமாக எல்சிஎம் எடுக்கலாம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நம்ம இருப்பாரு 2 இன்ட்டு ரோ V0 ஸ்கொயர் என்னது ரோ V0 ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் 2 ரோ GH டிவைட் பை 2 ப்ளஸ் ஆஃப் அதே தான் ப்ளஸ் 2/2 ரோ வி ஸ்கொயரா. இப்போ இந்த 2 எல்லாமே காலி ஆயிடுமா. காலி ஆயிடும். மிச்சம் என்னென்ன இருக்கும் பாரு, ரோ V0 ஸ்கொயர் ப்ளஸ் ரோ G V0 ப்ளஸ் என்னது 2 ரோ GH இஸ் ஈக்குவல் டு 2 ரோ GH இஸ் ஈக்குவல் டு என்னது 2 ரோ GH இஸ் ஈக்குவல் டு என்னப்பா 2 ரோ வி ஸ்கொயரா. 2 ரோ வி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். கரெக்டாக 2 ரோ வி ஸ்கொயரா கரெக்டா. எஸ், இதில் வந்து ரோ எல்லாமே காலி ஆயிடும். இந்த 2 கூட காலி ஆயிடும். மிச்சம் என்ன இருக்கு எல்லாமே காலி ஆயிடும். புரிஞ்சா. அப்போ மிச்சம் காலி ஆயிடுச்சுன்னா என்ன மட்டும் பார்க்கும், இங்கே வேண்டாமே, இங்கே இருக்கு, இங்கே 2 இருக்குது. அந்த 2 அப்படியே காலி பண்ணிட்டு வேலை முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல 2 இருக்குது, அப்படியே காலி பண்ணிட்டு வேலை முடிஞ்சிச்சு. ரைட்டா. ரைட்டா. அப்போ இங்கே என்ன இருக்குது பாரு, G V0 ஸ்கொயர் ப்ளஸ் என்னது இங்கே என்னது ப்ளஸ் 2GH இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர். எனக்கு தேவை வி தான் வேணும், அதுதானே எனக்கு தேவை. என்னது ஜஸ்ட் ஓகே வி ஸ்கொயர் இதை அப்படியே வச்சுக்கேன். சரியா. அப்போ என்னது வி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், வி இஸ் ஈக்குவல் டு என்னப்பா, வி இஸ் ஈக்குவல் டு வாட். வெயிட் பண்ணு. இங்கே ஜி வந்துச்சு, இங்கே ஜி தேவையில்ல, அதான் நான் யோசிக்கிறேன். வி இஸ் ஈக்குவல் டு என்னது V0 ஸ்கொயர் ப்ளஸ் 2GH. சரியா. இப்போ நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா V0 மதிப்பு கண்டுபிடிப்பேன். V0 மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கேன். எங்கே பாரு, இங்கே இருக்கிறது என்னப்பா A0 V0 அக்கார்டிங் டு என்னது எதை பொறுத்து தொடர் மாதிரி சமன்பாடு A0 V0 சமனது ஏவியா கரெக்டா. ஏவியா. அப்போ V0 சமம் என்ன வரும், V0 சமம் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். இங்கே பரப்பளவு என்னது, இங்கே பரப்பளவு வந்து பண்ணால் A0 மதிப்பு வந்து பண்ணால் 4. ஏவோட மதிப்பு எவ்வளோ, ஸோ 1. ரைட்டா. அப்போ இங்கே என்ன V0 சமம் என்னது 1/4. சரியா. 1/4 V/4. சரி, இந்த V0க்கு பதில் என்ன பண்ண போறேன்னு பார்த்துக்கோ, V/4 சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் V/4 ப்ளஸ் V/4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வரும்ப்பா ப்ளஸ் 2GHன்னு வருமா, ப்ளஸ் 2GH அப்படின்னு சொல்லிட்டு வருமா வராதா. எஸ், வருமா வராதா. தாராளமாக என்ன பண்ணும் வரும். அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா. அப்போ மிச்சம் என்னதான் இருக்கும். அப்போ V இஸ் ஈக்குவல் டு அப்போ நான் வி ஸ்கொயர் இது குழப்புதே. சரி, ஓகே, இந்த ஸ்கொயர் என்னண்டே கொண்டு போயிடும். சரி, வி ஸ்கொயர்னே வச்சுக்கலாம். வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும், வி ஸ்கொயர் பை 16 ப்ளஸ் அதான் 2GH ப்ளஸ் 2GHன்னு வருமா. அப்போ 2ஓட மதிப்பு எவ்வளோ, வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை 16 ப்ளஸ் 2ஓட மதிப்பு 2ஓட மதிப்பு 2 தான். ஜியோட மதிப்பு 10, ஹெச்சோட மதிப்பு எவ்வளோ, ஹெச்சோட மதிப்பு 2. ரைட்டா. அப்போ என்ன இருக்குது பாரு. அப்போ இங்கே வா, வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை 16 எவ்வளோ, வி ஸ்கொயர் பை 16 ப்ளஸ் 40 கரெக்டா, ப்ளஸ் 40 கரெக்டா. ஆமாம் தானே, ப்ளஸ் 40. ரைட்டா. அப்போ இங்கேருந்து பார்த்தா இந்த வி ஸ்கொயர் என்ன பிரச்சனை ஆனது, வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் பை 16 இஸ் ஈக்குவல் டு 40. ரைட்டா, 40. அப்போ இதை வந்து இன்னும் சுருக்கணும்னா என்ன வரும், வெயிட் பண்ணுறா, இதை நான் கொஞ்சம் சுருக்கி வச்சு அப்போ தான் இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதை நான் வந்து கொஞ்சம் சுருக்கி வச்சுட்டா தான் நான் இருக்கும். ஸோ பெட்டராக இருக்கும். இல்லைன்னா வந்து ஏதோ முசான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி போயிடும். ரைட்டா, மாதிரி நல்லா இருக்காது. சூப்பர். ஏதோ வந்து இதாயிடுச்சா. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ மிச்சம் என்ன இருக்கும் பாரு, இங்கேருந்து கழிச்சுன்னா மேலே இங்கேயும் 16 போட்டோம்னா என்னது 15 வி ஸ்கொயர் டிவைட் பை 16 இஸ் ஈக்குவல் டு 40ன்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக 40ன்னு சொல்லிட்டு வரும். ரைட்டா. அப்போ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது 40 × 16 டிவைட் பை 15. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணி நீ சிம்பிளிஃபை பண்ணனா வி ஸ்கொயர் வியோட மதிப்பு என்ன தெரியுமா வரும், வியோட மதிப்பு வந்து பண்ணா உனக்கு 6.5 மீட்டர்/செகண்ட்னு சொல்லிட்டு வரும். வியோட மதிப்பு இதை சிம்பிளிஃபை பண்ணால் வியோட மதிப்பு 6.5 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீ கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, ஓகேவாப்பா. ரைட்டா.
சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ் போலாமா? ஒரு கிடைமட்ட குழாய் ஒன்றில் நீர்த்துளிகள் வேறுபட்ட குறுக்குவெட்டு பரப்பில் செல்கிறது. ஓகே, ஒரு கிடைமட்ட குழாய் ஒன்றில் நீர்த்துளிகள் வேறுபட்ட குறுக்குவெட்டு பரப்பில் செல்கிறது எனில் மேலும் அவற்றின் வேகம் v m/s எனும்போது அவற்றின் அழுத்தம் p. மேலும் மற்றொரு குறுக்குவெட்டு பரப்பின் ஒரு புள்ளியில் அழுத்தம் p/2 மற்றும் வேகம் v m/s எனில் மேலும் அவற்றின் அடர்த்தி ρ kg/m3 எனில் v என்பது எதற்கு சமமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காங்க. சரியா? ஒண்ணுமே இல்லை, இங்க பாரு. ஒரு கிடைமட்ட குழாய், சரியா? கிடைமட்ட குழாய்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பண்ணா ஒரு கிடைமட்ட குழாய் வந்து இந்த மாதிரி இருக்குது, ரைட்? இப்படியே வச்சுக்கலாம். ஒரு கிடைமட்ட குழாய் இப்படி இருக்குது. ஓகே, இந்த கிடைமட்ட குழாயில வந்து பண்ண ரெஃபரன்ஸ் லைன். ஓகே, சேம் ரெண்டுமே நாவா இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே திசைவேகமா இருக்கிறதுனால அது கண்டிப்பா நாவா இருக்கும். ஒரே லைன்ல இருக்குமா? ஒரே ரெஃபரன்ஸ் லைன்ல இருக்கும். சரியா? ஒரே ரெஃபரன்ஸ் லைன்ல இருக்கும். இதோட வேகம் வந்து v, ரைட்டா? vன்னு இருக்கும். இதுக்கும் அதே v தான். சரியா? அப்போ இங்க பாத்துக்கோ. இங்க இருக்கக்கூடிய அழுத்தம் என்னது? P-ன்னு இருக்குமா? இங்க இருக்கக்கூடிய அழுத்தம் என்னது? P/2 அழுத்தமா? அவ்வளவுதான், போடு. ஆன்சர் போட்டனா உனக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஒரே ரெஃபரன்ஸ் லைன்ல இருக்குனால என்னது? ஒரே ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா? அப்போ ரெஃபரன்ஸ் லைன் யூஸ் பண்ணிக்கோ. என்ன ஃபார்முலா? அப்படி டக்குன்னு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இல்ல. அப்போ P = என்னது? P+1/2 P+1/2 ρv² தான். ρv² P/2 அதானே? கரெக்டா? P/2 plus P/2 plus half rho v². கரெக்டா? எஸ் ஓகே. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே மட்டும் எல்சிஎம் எடுத்தால் வேலை முடிச்சு. இங்கேயும் மேலேயும் கீழே 2ஆல் போடு. 2ஆல் போட்டோம்னா இந்த 2 எல்லாமே கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்கும்? 2p plus ρv² = 2p plus ρv² p plus அதானே p plus ρv² இருக்கும். எனக்கு இங்கே தேவை v² மட்டும்தான் எனக்கு தேவை. இங்கே என்னது? ஸோ இந்த p வந்து என்ன இருந்துச்சுன்னா -2pன்னு சொல்லிட்டு ஆயிடும். இதே இந்த p வந்து கரெக்ட் ஆயிடும், ரைட்டு? ஓகே, அப்போ p plus ρv² அதானே? இங்கே பாரு, p plus ρv² என்னன்னு வரும்? ρv² மட்டும் வரும். சரி, எனக்கு தேவை v² தான் வேணும். அப்போ v² என்னப்பா? v² p plus ρv²/ρv² சரி, ρv²/ρன்னு சொல்லிட்டு வரும். ரோன் மட்டும் வரும், ரைட்டா? அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு பாரு. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் பாரு. அப்போ v ஓகே, அப்போ v என்னன்னு வரும்? v p/ρ plus, ரைட்டா? p/ρ plus இந்த ரோவும் கேன்சல் ஆயிடும். மிச்சம் இருக்கும் v² இருக்கும். திஸ் இஸ் மை ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் மை ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சாப்பா? நைஸ். கிளியர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கிளியர். இந்த கேப் எதுக்கு விட்டேன்னு தெரியலையே. இந்த கேப் எதுக்கு விட்டேன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பெர்னோலி தியரம். சரியா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பெர்னோலி தியரம். பெர்னோலி தேற்றத்தின் பயன்பாடுகள். சரியா? இதுல முதல்ல என்னடா அது தேற்றம், சூப்பர், நல்ல தேற்றம். அது பேர் கூட வெலாசிட்டி ஆஃப் எஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு சரி ஓகேடா, நீ அது பேர் எனக்கு தெரியல. வெலாசிட்டி ஆஃப் எஃப்ளக்ஸ். சரியா? எஃப்ளக்ஸ் என்னது? ஸோ இப்போ என்னது பெர்னோலி தேற்றத்தின் பயன்பாடு. பெர்னோலி தேற்றத்தின் பயன்பாடு. ஓகேவா? சரி ஓகேப்பா, வா பார்க்கலாமா? சரியா? அது என்ன ப்ரோ பெர்னோலி தேற்றம்? பெர்னோலி தேற்றத்தின் பயன்பாட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் எஃப்ளக்ஸ். சரியா? அதுக்கு பேர் எனக்கும் தெரியல. வெலாசிட்டி ஆஃப் எஃப்ளக்ஸ்னா எனக்கும் வந்து பண்ண தெரியல. ஸோ தமிழில் வந்து அதுக்கு, ஏன்னா தமிழ் மீடியம் புக்கில் கொடுத்துருந்தா தானே எனக்கும் தெரியறதுக்கு. தமிழ் மீடியம் புக்லையும் கொடுக்கலடா. ஸோ அப்போ எனக்கு மட்டும் என்ன தெரியும்? தமிழ் மீடியம் புக்லையும் கொடுக்கல. ஸோ வெலாசிட்டி ஆஃப் எஃப்ளக்ஸ்னே ஞாபகம் வச்சுக்கோ. இதை மட்டும் வெலாசிட்டி ஆஃப் எஃப்ளக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா தமிழில் கொடுக்கல. நான் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அது ஏதாச்சும் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். அது எனக்கே தெரியும், ரைட்டா? இந்த மாதிரி ஒரு தொட்டி ஒன்று இருக்குது. சரி, அந்த தொட்டியில் என்ன இருக்குது? இந்த தொட்டி ஃபுல்லாக என்ன இருக்குன்னா ஒரு தண்ணி வந்து நிரப்பிட்டுருக்கோன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு ஃப்ளூயிட் வந்து என்ன பண்ணியிருக்கு? நிரப்பப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு தண்ணியோ ஏதோ ஒன்று வந்து பண்ண என்ன பண்ணியிருக்குன்னா நிரப்பப்பட்டிருக்குப்பா. இங்கே ஏதோ நீரோ ஏதோ ஒன்று நிரப்பப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இதோடைய இந்த தொட்டியினுடைய மொத்த ஹைட் வந்து பண்ண என்னன்னா h. இதோடைய மொத்த ஹைட் வந்து என்னது? h. சரியா?
இங்கே வந்து பார்த்தா ஒரு தம்மு தூண்டு ஒரு ஹோல் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல தம்மு தூண்டு ஒரு ஹோல் ஒன்று இருக்குது. அப்போ இந்த சின்ன ஓட்டையிலேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா வச்சுக்கோங்க, இந்த சின்ன தம்மு தூண்டு ஓட்டையிலேருந்து என்ன தண்ணி வந்து பார்த்தா கீழே வருது. தண்ணி வந்து என்ன பண்ணுது, ஸோ கீழே வந்து பார்த்தா இந்த மாதிரி கொட்டுது. தண்ணி என்ன பண்ணுது, கீழே வந்து கொட்டுது. ஓகே, அப்போ இந்த நீரினுடைய திசைவேகம் எனக்கு எந்த டைரக்ஷன் இருக்குன்னா இந்த டைரக்ஷன் நீரினுடைய திசைவேகம் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா இதுக்கும் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட தொலைவு வந்து பார்த்தா என்னது, ஸோ ஹச், என்னது ஸ்மால் ஹச் அப்படின்ற உயரத்தில் இருக்குது. சரியா, அப்போ இங்கே வெலாசிட்டி ஆஃப் எஃப்ளெக்ஸ் அப்படின்றது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய திசைவேகம் v அப்படின்றது எதுக்கு சமமாக இருக்குன்னா √2gh சமமாக இருக்கும். ஏன்னா பாரு, இது வந்து பார்த்தா ஒரு எரிதலை கிடைத்தலை இயக்கமாக இருக்குது, அதாவது ப்ரொஜெக்டைல் மோஷன்மா இருக்கா, அவ்வளோதான். அப்போ இந்த பரப்பளவு என்னன்னு சொல்லுவோம், இந்த பரப்பு கேபிட்டல் ஏ, இங்கே இருக்கிறது தம்மு தூண்டு பரப்பு ஸ்மால் ஏ. அப்போ இங்கே வந்து கேபிட்டல் ஏவானது ஓகே ஸ்மால் ஏவை விட ரொம்ப 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 அதிகம். சரி, ரொம்ப 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 அதிகம். சரியா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எடுத்துக்கூடிய நேரம் அப்படின்றது என்னவா இருக்கும், இங்கேருந்து அங்கே வரத்துக்கூடிய எடுத்துக்கூடிய நேரம் என்னவா இருக்கும்ப்பா, நேரம் என்னவா இருக்கும், t = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g சொல்லிட்டு வச்சுமா, 2h/g இருக்கும். ஆமாவா, அப்போ இதோட கிடைமட்ட நெருக்க மாதோட மதிப்பு என்னவா இருக்கும், ரேஞ்ச் கிடைமட்ட நெருக்கத்தோட மதிப்பு என்னவா இருக்கும், 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்மால் h × கேபிட்டல் H மைனஸ் ஹச்சுக்கு சமமாக இருக்கும். கேபிட்டல் H மைனஸ் ஹச்சுக்கு சமமாக இருக்கும். சொல்ற விஷயம் புரியுதாப்பா? ஓகே, இந்த ஸ்மால் h அப்படின்றது என்னது, இந்த ஸ்மால் h அப்படின்றது என்னன்னா h/2ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்மால் h அப்படின்றது என்னது, h/2. ஓகே, சரி, ஓகே, வெயிட். இங்கே h/2ன்னு டக்குன்னு போட்டேன் பார்த்தியா, ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டு நான் மண்ணு அப்படியே போட்டேன். ஓகே, இங்கே வந்து ஒரு தொட்டி வந்து இருக்குதுப்பா, இங்கே என்னது அதே ஒரு தொட்டி ஒன்று இருக்குது. ரைட்டா, இப்போ அந்த தொட்டிக்கு வந்து என்ன இருக்குதுன்னா, அந்த தொட்டிக்கு வந்து பண்ணால் ஏதோ ஒரு பகுதி ஒன்று இருக்குது, பகுதி வந்து பண்ணால் ஒன்று இருக்குது. ரைட்டா, எஸ் இருக்குதா, சரியா. இப்போ அந்த தொட்டியோடைய ஹைட்லேருந்து பாதி தொலைவில் என்ன இருக்குதுன்னா அந்த ஒரு ஹோல் இருக்குது. அப்போ அந்த ஹோல் என்ன பண்ணும், இந்த மாதிரி பண்ணுமா, சரியா. அப்போ இதுக்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கம் அப்படின்னு என்னது, ஸோ உச்ச நெருக்கமாக இருக்குமா, அப்போ ஆர் மேக்சிமமாக இருக்குமா. அப்போ அதோடைய உச்ச நெருக்கம் அப்படின்றது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அதோட உச்ச நெருக்கம் என்பது எதுக்கு சமமாக இருக்குன்னா என்னுடைய உயரத்துக்கு சமமாக இருக்கும். அதோடைய அதிகபட்ச நெருக்கம் எதுக்கு சமமாக இருக்குன்னா என்னுடைய உயரத்துக்கு சமமாக இருக்கும். சரியா, அதே மாதிரி இங்கே மொத்த உயரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாரி, இங்கே இருக்கக்கூடிய தொலைவு, தொலைவு வந்து பார்த்தா ஸ்மால் h இல்லையா, இந்த ஸ்மால் h அப்படின்றது எதுக்கு சமம் அப்படின்னா h/2க்கு சமம். இது எத்தனை வந்து இதில் போட்டோன்னா உனக்கு வந்து ஸோ ஆன்சர் கிடைச்சிடும். h/2 அப்படி போட்டோன்னா உனக்கு ஆன்சர் கிடைக்கும். அதெல்லாம் வேண்டாம், விடு, பார்த்துக்கலாம். ஓகே, கிளியரா? ஓகேப்பா. ஸோ இது ரிலேட்டடாக வச்சு கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கலாம். இது ரிலேட்டடாகனா 1 2 3 ஒரு 4-5 கொஷின் இருக்குது. 4-5 கொஷின் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். பார்க்கலாமா? ரெடியா? ஒரு நீர்த்தொட்டியின் உயரம் வந்து பார்த்தா எவ்வளோ, 5 மீட்டர். சரி, ஒரு நீர்த்தொட்டியின் உயரம் 5 மீட்டர். ஓகே, 5 மீட்டர். மேலும் அடிப்பக்கத்தில் ஒரு குழி உள்ளதாமா. அடிப்பக்கத்தில் என்ன பண்ணுது, ஒரு குழி உள்ளது. சரியா, ஒரு நீர்த்தொட்டி இருக்குது. அந்த நீர்த்தொட்டியினுடைய உயரம் வந்து எவ்வளோன்னா 5 மீட்டர். அந்த நீர்த்தொட்டியோட உயரம் வந்து எவ்வளோ, 5 மீட்டர் உயரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியா, அதோடைய அடிப்பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது, அதோடைய அடிப்பக்கத்தில் வந்து பார்த்தா ஒரு குழி ஒன்று இருக்குதாமா. சரி, ஒரு துளை ஒன்று இருக்குது. ஓகே, அதுலேருந்து அந்த நீர்த்தொட்டியிலேருந்து வெளியேறும் நீரின் வீதம் என்னன்னு கேட்கலாம். அந்த நீர்த்தொட்டியிலேருந்து வெளியேறக்கூடிய நீரின் வீதம் என்னன்னு கேட்கலாம். சரியா, அப்போ இங்கேருந்து வெளியேறக்கூடிய நீரோடைய திசைவேகம் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh. அப்போ v என்னதுப்பா, 2 × g யோட மதிப்பு எவ்வளோ, 10, h × எவ்வளோ 5, அப்போ எவ்வளோ, ஸோ v யோட மதிப்பு எவ்வளோ, 10 மீட்டர்/செகண்ட் வருமா. ரைட், அதுதான் திசைவேகம். அப்போ இங்க பாரு, நீர்த்தொட்டியிலேருந்து வெளியேறும் நீரின் வீதம், இங்க வெளியேறக்கூடிய நீரின் வீதம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெளியேறக்கூடிய நீரின் வீதம் அப்படின்றது எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா a × v1க்கு சமமா இருக்கும். சரியா, avக்கு சமமா இருக்கும். சரியா, அப்போ வெளியேறும் நீரின் வீதம் அப்படின்றது என்னது, வெளியேறக்கூடிய நீரின் வீதம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா ஏரியா × வெலாசிட்டி. அப்போ இதோட பரப்பளவு எவ்வளோ, பரப்பளவு 1 cm². 1 cm என்னது, 1 × 10⁻⁴ எழுதலாமா. அப்போ வெலாசிட்டியோட மதிப்பு எவ்வளோ, 10. ரைட்டா, அப்போ ஆன்சர் என்னப்பா, 10⁻³ தட்ஸ் த ஆன்சர். 10⁻³ தான் என்னது, 10⁻³ மீட்டர் கியூப் செகண்ட் பவர் -1. ஓகே, எஸ், ஓகேப்பா. இங்க பாரு, இது மீட்டர்/செகண்டா, ரைட்டா. ஸோ ஏரியா இருந்தது என்னது, மீட்டர் ஸ்கொயரா. அப்போ அதனால தான் என்னது, ஸோ மீட்டர் கியூப் × செகண்ட். அதனால தான் அதோட யூனிட் வந்து நான் இங்கே இந்த மாதிரி போட்டுருக்கேன். சரியா,
அடுத்த கொஸ்டின் பாரு. 2 மீட்டர் நீளம் கொண்ட திறந்த நீர் தொட்டியின் சிறிய குழாயின் குறுக்கு வெட்டு பரப்பு 2 மில்லிமீட்டர் ஸ்கொயர் எனில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் 10 என எடுத்துக்கொண்டால் சிறிய துளையிலிருந்து வெளியேறும் திரவத்தின் வீதம் என்னன்னு கேட்கும். அதேதான் இங்க வெலாசிட்டி என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g h போடு. அப்ப என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு ஜியோட மதிப்பு 10 இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு எவ்வளோ 2. அப்போ எவ்வளோ வந்துச்சு? 40ன்னு சொல்லிட்டு வரமா. b = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40. இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40ன்றதை அப்படியே வச்சுக்கிறேன். சரியா? அல்லது இதை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா 8 40ன்னு பிரிச்சு எழுதலாம். 8 40னா ஓகே. இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்னா 2 × √10ன்னு எழுதலாம். 2 × √10ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஓகே. அப்போ இதை வந்து பண்ணா இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு வந்து 3.1 அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் சிம்பிளிஃபை பண்ணா வந்துடும். 3. வெயிட் இது என்ன பாரு. ஸோ 2 × 3.1 வரும். 2 × 3.1 சம்திங் வரும். அப்போ என்னது 6.2 மீட்டர்/செகண்ட் வெலாசிட்டி கிடைச்சிடுமா? அவ்வளோதான். இதுல இருந்து ஏரியா × வி கண்டுபிடி. ஓகே. இதுல இருந்து என்னது ஏவி கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிச்சு. ஏரியாவோட மதிப்பு எவ்வளோ? ஓகே. எவ்வளோ? 2 × 10⁻⁶. ஸோ வியோட மதிப்பு எவ்வளோ? 6.2. அப்போ ஆன்சர் என்னன்னு வந்துச்சு பாரு. 12.4 × 10⁻⁻6. 12.4 × 10⁻⁻6 தான் வந்து பண்ண என்னோட ஆன்சர். புரிஞ்சா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. ஒரு பெரிய நீர்த்தொட்டியின் கீழ்ப்பகுதியிலிருந்து 10⁻⁻4 மீட்டர்/செகண்ட் என 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் குறுக்கு வெட்டு பரப்பிலிருந்து வெளியேறுகிறது எனில் அந்த தொட்டியின் உயரம் என்னன்னு கேட்கலாம். சரியா? அதாவது வந்து பண்ணா ஒரு தொட்டி ஒன்று இருக்குதான்ப்பா. ஒரு தொட்டி ஒன்று இருக்குது. சரியா? அந்த தொட்டியோட கீழ் பக்கத்துல இருந்து அந்த தொட்டி இருக்குது இல்லையா? அந்த தொட்டியோடைய கீழ் பக்கத்துல இருந்து என்ன பண்ணுதாமா? கீழ் பக்கத்துல இருந்து ஒரு என்னது எவ்வளவு வெளியேறுதாமா? 10⁻⁻4 மீட்டர்/கியூப்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதாவது ஏவியோட மதிப்பு எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா 10⁻⁻⁻1 கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ இதோடைய உயரம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. 10⁻⁻4 என்னன்னு சொல்லலாம். 10⁻⁻4 என்னன்னு சொல்லலாம்ப்பா. என்னன்னு சொல்லலாம்? ஏரியாவோட மதிப்பு எவ்வளோ? 1 சென்டிமீட்டர் கியூபா. அப்போ என்ன வந்துச்சு பாரு? 10⁻⁻4 இன்ட்டு வெலாசிட்டியோட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2 × 10 × h. அதானே? அப்போ இதுவும் காலி. ஆமாவா? இதுவும் காலி. அப்போ நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2g √2gh = 1. அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணலாமா? ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் பாரு? வெறும் 2gh = 1ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ h = என்னது? 1/1/20. அப்போ ஹெச்சோட மதிப்பு எவ்வளோப்பா? ஹெச்சோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு வரும். 5 சென்டிமீட்டர். தட்ஸ் மை ஆன்சர். 5 சென்டிமீட்டர்னு வரும். அதுதான் என்னோட ஆன்சர். புரிஞ்சா? நைஸ். கீழே கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து அவற்றின் உயரத்தின் மதிப்பு என்ன? இது உன்னோட ஹோம்ஒர்க் கொஸ்டின். இது வந்து என்னது? உன்னோட ஹோம்ஒர்க் கொஸ்டின். சரியா? இங்க பாருடா, ஒண்ணுமே இல்லடா. இதோட கிடைமட்ட நெருக்கம் எவ்வளவு பாரு. ஸோ நானே சால்வ் பண்ணி இதோட கிடைமட்ட நெருக்கம் ரெண்டுமே என்னது? ஒரே இடத்துல இருக்கா? இதோட கிடைமட்ட நெருக்கம் அப்படின்றத ஸோ சமமா இருக்கா? ஒரே இடத்துல வந்து பணம் ஊத்துது. ஆமாவா? அப்போ ஒரே இடத்துல இருந்து ஊத்துது அப்படின்னா இதோட ஒட்டுமொத்த உயரம் அப்படின்னு எதுக்கு சமமா இருக்கும்? h1 + h2க்கு சமமா இருக்கும். அப்ப h1ஓட மதிப்பு 4, h2ஓட மதிப்பு 6. அப்ப ஆன்சர் எவ்வளவு? 10 மீட்டர். ஆன்சர் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர். தட்ஸ் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த டாபிக்ல இருந்து லாஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த டாபிக்ல இருந்து என்னது? ஸோ லாஸ்ட் கொஸ்டின். சரி, ஓகேப்பா. ஒரு பெரிய நீர் தொட்டியானது 2 துளைகளை கொண்டது. அதில் ஒன்று L நீளம் கொண்ட சதுர வடிவில் y என்ற ஆழத்தில் உள்ளது. மற்றொன்று R ஆழம் கொண்ட வட்ட வடிவில் 4y என்ற ஆழத்தில் உள்ளது. மேலும் அந்த தொட்டி முழுவதும் நீரினால் நிரப்பப்பட்டுள்ளது எனில் மேலும் ஒரு வினாடிக்கு ஒரு குறிப்பிட்ட நீர் நிரப்பப்படுவதால் அது மற்றும் வெளியேறுதல் ஆகிய இரண்டும் நிகழும் போது ஆரின் மதிப்பு என்னன்னு கேட்கலாம். சரியா? ஒரு தொட்டி ஒன்று இருக்குதா? என்னது? ஒரு தொட்டி ஒன்று இருக்குது. ரைட்டா? ஒரு தொட்டி ஒன்று இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு தொட்டி ஒன்று இந்த மாதிரி இருக்குது. சரியா? இங்க y அப்படின்ற ஆழத்துல என்ன இருக்குதுன்னா L நீளம் கொண்ட L நீளம் கொண்ட ஒரு சதுரம் ஒன்று இருக்குது. சரியா? L நீளம் கொண்ட ஒரு சதுரம். அதோடைய ஆழம் எவ்வளோ? y அப்படின்ற ஆழத்துல இருக்குதுப்பா. சரியா? அப்ப இங்க இருக்கக்கூடிய v1ஓட மதிப்பு, இங்க இருக்கக்கூடிய திசைவேகத்தோட மதிப்பு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gy இருக்கும். சரியா? அதே 4y அப்படின்ற ஆழத்துல வந்து பண்ண இருக்குது. ஆழத்துல வந்து என்னப்பா இருக்குது? R ஆழம் கொண்ட ஒரு வட்ட வடிவ துளை ஒன்று இருக்குது. சரியா? வட்ட வடிவ துளை ஒன்று இருக்குது. அதோடைய திசைவேகம் என்னவா இருக்கும்? √2g × 4y இருக்கும். √2g × 4y அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா இருக்காதா?
எஸ் தாராளமாக இருக்கும். சரியா, தாராளமாக இருக்கும். ஓகேவா, சரி ஓகே. இப்போ வந்து பண்ண இங்கே என்னது, ஸோ இங்கே வந்து பண்ண என்னது, ஒரு வினாடிக்குன்னு கொடுத்ததுனால இங்கே என்னது, ஸோ ஏவின்னு சொல்லாமா, அப்போ என்னது தொடர் மாதிரி சமன்பாட்டை இங்கே பயன்படுத்தலாமா. அப்போ என்னது A1 V1 சமம் என்னது A2 = V2. கரெக்டா. அப்போ A1ஓட மதிப்பு என்னப்பா, A1ஓட மதிப்பு என்னது இந்த இதுதானே, அப்போ என்னது πr² இன்ட்டு V1ஓட மதிப்பு என்னது, V1ஓட மதிப்பு வந்து பண்ணா இது எப்படி எழுதலாம், 2 × √2gh எழுதலாமா, 2 × √2gh எழுதலாமா, ஏன்னா இந்த 4 2gy எழுதலாம். ரைட், 2gy எழுதலாம். ஏரியா 2 அப்படின்றது என்னது L² இன்ட்டு V2ஓட மதிப்பு, ஸோ V2ஓட மதிப்பு √2gy. அப்போ இந்த 2gy இந்த 2gy கேன்சல். எனக்கு தேவை என்னது, எனக்கு தேவை வெறும் r தான் தேவை. அப்போ r என்னப்பா, r L² √L² என்னன்னு வரும் 2πன்னு வரும். சரியா, அப்போ இது என்ன சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும், L /√2π, L /√2π. திஸ் இஸ் த ஆன்சர், திஸ் இஸ் த ஆன்சர். சரியா, ஓகேப்பா. ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா, இங்கே பாரு. ஸோ நெக்ஸ்ட் ஓ மைக் கனெக்ட் பண்ணவே இல்லையா, சூப்பர். சரி கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேப்பா, ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியோ. ரைட்டு, சரியா. இப்போ பாரு, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு பாட்டில் ஒன்று என்ன பண்ணிக்கோ, ஒரு பாத்திரம் ஒன்று வச்சிருக்கேன். சரியா, நான் ஒரு வெசல் ஒன்று வச்சிருக்கேன். சரியா, இப்போ இந்த பாத்திரம் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, இந்த பாத்திரத்துக்கு என்ன இருக்குதுன்னா அடியில் வந்து பார்த்தா ஒரு குழாய் ஒன்று இருக்குது. அடியில் என்ன பண்ணிருக்குது, ஒரு சரி ஓகே வெயிட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா, இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு குழாய் ஒன்று இருக்குது, ஒரு குழி ஒன்று இருக்குது. சரியா, ஓகே. இந்த பாத்திரத்தோட உயரம் வந்து பார்த்தோன்னா ஹெச் அப்படின்ற உயரத்தை நான் எடுத்துக்கேன். அந்த பாத்திரத்தினுடைய உயரம் எவ்வளோ இருக்கும், ஹெச் அப்படின்ற உயரத்தில் இருக்குது. ஹெச் அப்படின்ற உயரத்தில் இருக்குது. சரியா, இப்போ இந்த பாத்திரத்துக்கு ஃபுல்லாக, இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக என்ன இருக்குன்னு வச்சுக்க அப்படின்னா தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. இந்த பாத்திரம் ஃபுல்லாக என்ன இருக்கு, தண்ணி இருக்குது. அப்போ இந்த மொத்தமாக அப்போ ஒரு முழுமையாக நிரம்பியுள்ள தண்ணி, சரி இந்த ஒரு பாத்திரத்தில் முழுமையாக இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணும், இது வழியே கீழே வருமா, இது வழியே என்ன பண்ணும், கீழே ஊற்றினே இருக்கும். சரியா, அப்போ இதுக்கு மொத்தமாக காலியாகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும். அப்போ ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி ஒரு குழியின் வழியே, சரியா, ஒரு குழாய் என்னது இந்த ஒரு ஏதோ ஒரு வாட்டர் இருக்கு, ஏதோ ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியா வெளியே வந்து இந்த பாட்டில் ஃபுல்லா எம்டியாக எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு கேட்பான். கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி என்ன பண்ணும், ஸோ வரும். சரியா, அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சரியா, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் நத்திங். இது வந்து என்னது, ஸோ ஒரு வெற்று பாத்திரம். இது என்னது அப்படின்னா இது ஒரு வெற்று பாத்திரம். சரியா, அப்போ ஒரு முழுமையாக தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்துல இருந்து ஒரு வெற்று பாத்திரமா மாறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸி. இங்க பார்த்துக்கோ, T = இந்த பெரிய பரப்பளவு இருக்குல்ல, இந்த பெரிய பரப்பளவை நான் கேபிட்டல் A அப்படின்னும், இந்த சிறிய பரப்பளவை நான் ஸ்மால் a அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இந்த சிறிய பரப்பளவு என்ன எடுத்துக்கிறேன், ஸ்மால் a அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அப்படின்னா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன தெரியுமா, ஸோ அந்த ஃபார்முலா கேபிட்டல் A / 2h/g 2h/g. இதுதான் என்னோட ஃபார்முலா. இதுதானது என்னோட ஃபார்முலா. நோட் பண்ணிக்கோ. ரைட்டா, நோட் பண்ணிக்கோப்பா. சரியா, ஓகே. இப்போ பாரு, இந்த T ஆனது, இந்த நேரமானது எதுக்கு நேர்த்தகவல் இருக்குது, √h நேர்த்தகவல் இருக்குதா. அதாவது அதோட உயரத்துக்கு நேர்த்தகவல் இருக்கா இல்லையா, எஸ், உயரத்துக்கு நேர்த்தகவல் இருக்கு. அப்போ உயரத்துக்கு நேர்த்தகவல் இருக்குது அப்படின்னா அதோடைய கிராஃப் எனக்கு எப்படி வரும், ஸோ என்னுடைய நேரத்துக்கும் உயரத்துக்கும் எவ்வளோ கிராஃப் எப்படி வரும், டைமுக்கும் ஹெச்சுக்கு எப்படி வரும் சொல்லு பார்க்கலாம். எப்படிப்பா வரும், ரொம்ப ஈஸி. எப்படி வரும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பேசிக் மேக்ஸில், நான் உனக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி வரும்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வரும்னு சொல்லி கொடுத்தனா, எஸ், இந்த மாதிரி வரும்னு சொல்லி கொடுத்தனா, சொல்லி கொடுக்கலையா, ஆமாம் தானே. இந்த மாதிரி எனக்கு ஒரு பரவளையம் கிடைக்கும். இந்த மாதிரி எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ ஒரு பரவளையம் கிடைக்கும். ஓகேவா, எஸ், ஓகே. கொஷின்ஸ் போலாமா, சரிவா, கொஷின்ஸ் போகலாம். ஒரு சதுர வடிவ பாத்திரத்தில் இருந்து முழுமையாக நீர் வெளியேற எடுத்துக்கொள்ளும் நேரம் 10 நிமிடம். என்னது, ஒரு சதுர வடிவ பாத்திரம் ஒன்று இருக்குது. சரியா, அதுல இருந்து வெளியேற எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளோ, 10 நிமிடம். T1ஓட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டான், 10 நிமிஷம் சொல்லிட்டான். சரியா, 10 நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்யூஷன் புரியுதா, என்னன்னு சொல்லிட்டான், 10 நிமிடம் சொல்லிட்டான். ஓகே, அதே மாதிரி முழுமையாக நீர் வெளியேற எடுத்துக்கொள்ளும் நேரம். சரியா, எனில் அந்த நீர் வந்து பாதி பாத்திரம் காலியாக எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன, அப்ப அந்த பாதி பாத்திரம் காலியாக நேரம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரியா, அப்போ இங்க பாரு, இது முழுமையான ஒரு ஹெச் உயரத்துக்கு, சரியா, அதோட ஹெச் உயரத்துக்கு, ஸோ உயரத்துல இருக்கும்போது அது வெளியேறக்கூடிய அளவு வந்து போனா 10 நிமிஷம். சரியா, இதே அந்த இதுல பாதி h/2 அப்படின்ற உயரம் வரும்போது, h/2 அப்படின்ற உயரம் வரும்போது அது எடுத்துக்கு நேரம் எவ்வளோன்னு கேட்கலாம். ரைட்டா, அப்ப என்னது, எனக்கு இங்க தெரியும் என்ன, T1 is directly proportional to √h. எஸ், ஓகே.
அப்போ இங்கே என்ன T1 divided by T2 is equal to T1 divided by T2 is equal to இங்கே T1 அப்படிங்கிறது மொத்த உயரம் என்னது மொத்த உயரம் எவ்வளோ ஸோ 10 நிமிஷமா ரைட்டா கரெக்டாக தான் பண்ணிருக்குண்ணா எஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் பை ரூட் 2ன்னு வருமா ஹெச் பை 2ன்னு சொல்லிட்டு வரும் கரெக்டாக அப்போ T1 divided by T2 சமம் T1 divided by T2 சமம் என்னது இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச்னு வரும் அதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் அப்போ T1 divided by T2 சமம் என்னது ரூட் 2 divided by 1ன்னு சொல்லிட்டு வருமா ஆமாவா எனக்கு இப்போ T2 தான் வேணும் அப்போ T2 சமம் என்னன்னு வருப்பா T1 divided by ரூட் 2ன்னு சொல்லிட்டு வரும் T1ஓட மதிப்பு எவ்வளோ T1ஓட மதிப்பு எவ்வளோ சொல்லு பார்க்கலாம் என்னது 10 10 நிமிஷம் ஓகே இதோட வேல்யூ எவ்வளோ ரூட் 2 அப்போ இந்த 10 எப்படி பிரிச்சிடலாம் சொல்லு பார்க்கலாம் அப்போ T2 சமம் 10 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 எழுதலாமா பிரிச்சு எழுதலாமா சாரி 5 இன்ட்டு 5 ரூட் 2 பிரிச்சு எழுதலாமா 5 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 டிவைட் பை ரூட் 2 அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும் அப்போ ரூட் 2 மதிப்பு என்னது 1.4 டிவைட் பை 1.4 வருமா அப்போ இது பண்ண எவ்வளோ ஐநாங்க 20 மிச்சம் 2 மேலே 7 அப்போ எவ்வளோ ஆன்சர் வருது பாரு 7 நிமிடம் எவ்வளோ வருது 7 நிமிஷம் சொல்கிற விஷயம் புரியுதா T2ஓட மதிப்பு எவ்வளோப்பா 7 நிமிடம் இதுதான் என்னோட ஆன்சர் ஓகே சரி ஓகே அடுத்து பார்க்கறது என்னன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னன்னா வெஞ்சுரி மானி என்ன மணி வெஞ்சுரி மானின்னு சொல்லுவாங்க தமிழ்ல அதுதான் இங்கிலீஷ்ல அதுதான் வெஞ்சுரி மீட்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வெஞ்சுரி மீட்டர் தமிழ்ல வெஞ்சுரி மானி வெஞ்சுரி மானி ஓகே இங்கிலீஷ்ல எழுதி போட்டுடலாமா என்னது வெஞ்சுரி மீட்டர் சரி ஓகே இந்த வெஞ்சுரி மீட்டர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீ எதாவது தெரிஞ்சுக்கணும் எதுக்கு இது பயன்படுது வெஞ்சுரி மீட்டர் எதுக்கு பயன்படுது அப்படின்னா இங்க பாரு ஒரு குழாயின் உள்ள ஏதாச்சும் ஒரு குழாய்க்குள்ள வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து வெஞ்சுரி மீட்டர் இப்படிதான் இருக்கும் சரியா அப்போ இந்த குழாய்க்குள்ள இந்த ஒரு குழாயின் உள்ள இந்த பரப்புல வந்து பண்ணா எவ்வளவு வேகத்துல போகுது சரியா அந்த ஒரு டியூபுக்குள்ள ஒரு வாட்டர் அந்த தண்ணியோ ஏதோ ஒரு லிக்யூட் வந்து எவ்வளவு வேகத்துல போகுது அப்படின்றத அளவிடுறதுக்கு என்ன பண்ணுது இந்த வெஞ்சுரி மீட்டர் அப்படின்றது பயன்படுது சொல்ற விஷயம் புரியுதா அதாவது அது பாயும் வேகத்தை சரியா அந்த ஒரு குழாயின் வழியே பாயக்கூடிய வேகத்தை கணக்கிட்டு என்ன பண்ணுது இந்த வெஞ்சுரி மானி உதவுது ஓகேவா அப்ப என்ன எழுதுவ வெஞ்சுரி மானியோட முதல் விஷயம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா எதுக்கு பயன்படுதுப்பா ஒரு குழாயின் வழியே செல்லும் ஒரு குழாயின் வழியே செல்லும் எதுக்கு பயன்படுது ஒரு குழாயின் வழியே செல்லும் பாயும் வேகத்தை அளவிட பயன்படுகிறது பாயும் வேகத்தை அளவிட பயன்படுகிறது சரியா சரி ஓகேப்பா ஓகே இப்போ பாரு இங்க பாரு உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ இந்த இடத்துல ஒரு டியூப் இருக்கு இதன் மீது செயல்படுற அழுத்தம் என்னவா இருக்கும் வளிமண்டல அழுத்தம் P0 ஆமாவா இங்க ஒரு குழாய் இருக்கு இது மேல செயல்படக்கூடிய அழுத்தம் என்னது அதே P0 தான் இருக்கும் சரியா அப்போ இதுக்கு இருக்கக்கூடிய உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா H1 அப்படின்ற ஒரு உயரத்தில் இருக்குமா இதோட உயரம் எவ்வளவு H2 அப்படின்ற ஒரு உயரத்தில் இருக்குமா எஸ் H2 அப்படின்ற உயரத்தில் இருக்குமா இருக்காதா எஸ் தாராளமா இருக்கும் சரியா அப்போ இந்த பெரும் குழாய் பகுதி இருக்குல்ல இது என்னோட பரப்பு A1 என்னோட பரப்பு A1 சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய பரப்பை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா A2 அப்படின்ற பரப்பு எடுத்துக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய பரப்பை நான் எடுத்துக்கிறேன் நான் A2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்பை எடுத்துக்கிறேன்ப்பா ஓகேவா அப்போ கண்டிப்பா இந்த உயரத்துக்கு என்ன பண்ண முடியும் ஒரு வேறுபாடு இருக்கும் ஆமாவா அந்த உயர வேறுபாடு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா டெல்டா ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் டெல்டா ஹெச் அப்படின்னு என்ன இருப்பா H2 minus H1 சரியா H2 minus H1 அதுதான் வந்து என்னுடைய உயர வேறுபாடு அதுதான் அது என்னுடைய உயர வேறுபாடு சொல்யூஷன் புரியுது அதுதான் அது என்னோட உயர வேறுபாடுப்பா ரைட்டா ரைட்டு அப்போ இங்க பாரு இங்க இருந்து ஒரு திசை வேகம் போகும் இங்க இருந்து ஒரு வேகத்துல தண்ணி போகும் அது V1 ஆமா தானே V1 சரியா அதே மாதிரி இங்க இருந்து தண்ணி ஒரு வேகத்துல போகும் அந்த வேகம் அது V2 இங்க நல்லா யோசிச்சுக்கோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா V1 அப்படிங்கிற இடத்துல வந்து போனா ஒரு அழுத்தம் செயல்படுமா அந்த அழுத்தம் P1ன்னு வச்சுக்கோ இங்க செயல்படக்கூடிய அழுத்தம் வந்து நினைச்சுக்க P2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தத்தை வச்சுக்கோ இந்த இடத்துல நான் வச்சுக்கோ P2 அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தத்தை வச்சுக்கோ ரைட்டா புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு ஓகேவா எஸ் இப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோ திசைவேகம் வந்து இந்த இடத்துல திசைவேகம் அதிகமா இருக்குமா இங்க போகக்கூடிய வேகம் அதிகமா இருக்குமா தண்ணி நீ சொல்லு பார்க்கலாம் எங்க வந்து தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கும்
ப்ரோ V2 அப்படின்ற இடத்துல தான் ப்ரோ வேகம் அதிகமாக இருக்கும். ஏன் V2 அப்படின்ற வேகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து குறுகிய பாதை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீ ஒரு பைப் இருக்குதுன்னு வச்சுக்கேன். ஒரு பைப்பை நீ ஃபுல்லாக நீ ஒரு பைப்பை வந்து ஃபுல்லாக நீ அழுத்தி பிடிச்ச அப்படின்னா அது வந்து பண்ணா தண்ணி வந்து பண்ணா இப்படி கீழே வந்து இதாகும். சரி சாரி நீ அழுத்தி பிடிக்காம தண்ணி கீழே வந்து இது பண்ணும். இதே நீ ஒரு விரலை வச்சு இந்த இடத்துல ஒரு பாதியை மடக்கினா தண்ணி அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போகுமா இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணும் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகுமா போகாதா சொல்லு? போகும் தானே? போகுமா போகாதடா? எஸ் கண்டிப்பாக போகும். ஆமாம் தானே? போகும். அப்போ இங்க திசைவேகத்தை பொறுத்த வரைக்கும் V2 அப்படின்ற திசைவேகமானது V1 விட எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். அப்போ இங்க அழுத்தம் எப்படி இருக்கும்? அப்படியே ஆப்போசிட். இந்த இடத்துல அழுத்தம் அதிகமாகவும் இந்த இடத்துல அழுத்தம் என்னவா இருக்கும்? குறைவாகவும் இருக்கும். புரிஞ்சா? அழுத்தம் என்னவா இருக்கும்? குறைவா இருக்குமா இருக்காதா? எஸ் குறைவா இருக்கும். இங்க பரப்புல பாரு, இந்த பரப்புல வந்து பண்ணா A1 அப்படின்ற பரப்பு A2 பரப்பை விட அதிகமா இருக்கு. A2 அப்படின்ற பரப்பை விட என்னவா இருக்குது? அதிகமா இருக்குது. சொல்யூஷன் புரியுதா? சரியா? இங்க ஏன் ப்ரோ இந்த இடத்துல இப்ப அழுத்தம் அதிகமானதான் வேகம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். சரியா? அழுத்தம் அதிகமான வேகம் அதிகமாகுமா? வளர்தான் பத்தியா? இங்க பாரு, அழுத்தமானது எதுக்கு? வேகத்துக்கு எது தகவல் இருக்கும். வேகம் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? அழுத்தம் குறைவா இருக்கும். ஓகே, அழுத்தம் கம்மியா இருக்கும். அதுதானே? அதே மாதிரி அழுத்தமானது எதுக்கு? பரப்பளவுக்கு எது தகவல் இருக்கும். அதாவது அழுத்தம் அதிகமாச்சுன்னா பரப்பளவு என்ன ஆகும்? கம்மியா இருக்கும். ஓகே, பரப்பளவு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா என்னது? அழுத்தம் வந்து பார்த்தா அதிகமாகும். புரியுதா நான் சொல்றது? எனக்கு அழுத்தம் வந்து அதிகமாக கரெக்டா? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. கரெக்டாக தான் இருக்குது. சரியா? 2 ப்ரொபோர்ஷனாலிட்டியுமே வருது. சரி, ஓகே, நோ இஷ்யூஸ். இதை மட்டும் நீ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இங்க நான் என்ன பண்ணேன்னா, ஸோ பாஸ்கல் விதி இருக்கு இல்லையா? பாஸ்கல் விதியா? எஸ், இங்க வந்து நான் வந்து பெர்னோலி தேற்றத்தை பயன்படுத்துறேன். சரி, இதுக்கு என்ன பண்ண? பெர்னோலி தேற்றத்தை பயன்படுத்துறேன். அப்போ பெர்னோலி தேற்றத்தின்படி என்னது? இங்க இருக்கக்கூடிய அழுத்தம் P1 பிளஸ் ஆஃப் ரோ V1 ஸ்கொயர் சமம் என்னன்னு வரும்? P2 பிளஸ் அதானே 1/2 ரோ V2 ஸ்கொயர்னு வருமா? அதான் இப்போ இந்த P1 அப்படின்னு தானே எப்படி எழுதான்னு பாரு. P1 is equal to P0 பிளஸ் என்னது? பாஸ்கல் விதிப்படி ரோ GH எழுதலாமா? ரோ GH1 பிளஸ் என்னது? இதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஆஃப் இன்ட்டு ரோ V1 ஸ்கொயர் எழுதிக்கிறேன். அதே மாதிரி P2 அப்படின்னு தானே P0 பிளஸ் ரோ GH2 பிளஸ் ஆஃப் ரோ V2 ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ இங்கேருந்து பார்த்துக்கோ, இந்த ரோ எல்லாமே கேன்சல் ஆகிடுமா? இந்த அடர்த்தி வந்து ஆகிடும். எல்லா அடர்த்தியும் காலி ஆகிடும். இந்த அடர்த்தி இது எல்லாமே ஆகிடும். சொயின்னு காலின்னு வந்துடுமா? மிச்சம் என்னென்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். அதே மாதிரி பாரு, இந்த P0 காலி ஆகிடுமா? இங்கே இருக்கிற P0 காலி ஆகிடும். மிச்சம் என்னென்ன இருக்கு பாரு. இன்னொன்று இருக்கு GH1 பிளஸ் ஆஃப் V1 ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் அதானே பிளஸ் GH2 சமம் என்னது? GH2 சமம் பிளஸ் ஆஃப் V2 ஸ்கொயர் இருக்குமா? ஆஃப் V2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா? இருக்காதா? எஸ் இருக்கும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கீழே எல்லாத்துக்கும் நான் மீசிமா 2 இருக்கு. இதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்? 2 சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். கரெக்டா? அப்போ இது எல்லாமே காலி ஆகிடும். மிச்சம் என்னென்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். மிச்சம் என்னென்ன இருக்கும்பா? 2GH1 பிளஸ் V1 ஸ்கொயர் சமம் 2GH2 பிளஸ் V2 ஸ்கொயர் இருக்குமா? 2GH2 பிளஸ் V2 ஸ்கொயர் இருக்குமா? எனக்கு இங்கே தேவை V2 ஸ்கொயர் தான் வேணும். அப்போ V2 ஸ்கொயர் சமம் என்னன்னு எழுதலாம்? V1 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2GH1 மைனஸ் என்னன்னு வரும்? H1 2GH2 வருமா? அப்போ இதை நான் வந்து மாடிஃபை பண்ணி கரெக்டாக பண்ணி எழுதணும்னா V2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு V1 ஸ்கொயர் பிளஸ் 2G இன்ட்டு H2 மைனஸ் H1 எழுதலாமா? H2 மைனஸ் H1 எழுதலாமா? இந்த H2 மைனஸ் H1 அப்படின்றது என்னோட உயர வேறுபாடு. அப்போ V2 ஸ்கொயர் சமம் என்னது? V2 ஸ்கொயர் சமம் V1 ஸ்கொயர் பிளஸ் 2G டெல்டா H. இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு சொல்லு பார்க்கலாம். எந்த ஃபார்முலா இருக்கு சொல்லு பார்க்கலாம். V square is equal to U square plus 2AS. 2AS க்கு சமமா இருக்கு. அப்போ இங்க என்ன? இது வந்து என்னுடைய இறுதி திசைவேகம், இந்த ஆரம்ப திசைவேகம். இது ஜிக்கு பதிலாக புவியீர்ப்பு முடுக்கம், Hக்கு பதிலாக இடப்பெயர்ச்சிக்கு பதிலாக என்னுடைய உயர வேறுபாடு இருக்குது. அப்போ இங்கேருந்து இன்னொரு விஷயத்தையும் நீ தெரிஞ்சுக்கோ. அப்போ இங்கேருந்து என்னது? A1 V1 சமம் என்னது? A2 V2க்கு சமமா இருக்கு. இது எங்க பார்த்தோம் சொல்லு பார்க்கலாம். இது எங்க பார்த்தோம்? தொடர் மாறிலி சமன்பாட்டில் பார்த்தோமா? எஸ், தொடர் மாறிலி சமன்பாட்டில் அதை பார்த்தோம். ரைட்டா? ஐ ஹோப் எல்லாமே வந்து பண்ணால் உனக்கு தெளிவாக புரியுற மாதிரி நடத்திருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஐ ஹோப் சரியா. ஓகே, இன்னும் ஒரு கிளாஸில் வந்து ஸோ பரப்பீடு விசையை முடிச்சிட்டோம்னா இந்த லெசனை வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம் சரியா. இந்த லெசன் என்ன பண்ணலாம், ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் சரியா. முடிஞ்சால் நான் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு எதாவது ட்ரை பண்ணுறேன், இல்லைனா இல்லை, முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். எனக்கு டைம் இருக்கும்போது எதாவது டைப் பண்ணி கொடுக்க முடிஞ்சால் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து பாரு எக்ஸ் என்ற பகுதியில் நீரின் திசை வேகம் 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஓகே, இதுதான் வந்து என்னது எக்ஸ் அப்படின்ற பகுதி. இதுதான் என்ன பகுதி, எக்ஸ் அப்படின்ற பகுதி ரைட்டா. எஸ், இதில் இருக்கக்கூடிய திசை வேகம் எவ்வளவா, இதில் வந்து போனால் 30 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு போதாமா சரியா. இது என்னது அப்படின்னா இது ஒய் அப்படின்ற பகுதி, இது ஒய் அப்படின்ற பகுதி. இங்கே எவ்வளோ வேகம் தெரியுது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரி. அதுதான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இது ரெண்டுத்துக்கு கூடிய உயர வேறுபாடு எவ்வளோ, டெல்டா ஹெச்சோட மதிப்பு கொடுத்தா எவ்வளோன்னு சொல்லிட்டா 2 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான். அப்போ டேரெக்டாக தூக்கி ஃபார்முலாவில் போட்டு போ. அவ்வளோதானது வி டேஷ் ஸ்கொயர் சமம்னாது வி டேஷ் ஸ்கொயர் சமம் வி ஸ்கொயர் ப்ளஸ் 2g டெல்டா ஹெச்சா 2g டெல்டா ஹெச்சா கரெக்டாக இல்லையா. எனக்கு வி டேஷ் ஸ்கொயர் தான் வேணும். அப்போ வியோடைய வேல்யூவில் 30, அப்போ 30 × 30 ப்ளஸ் எல்லாமே இங்கே சென்டிமீட்டர்லாம் இருக்குது, அதனால் சென்டிமீட்டரே சொல்லிக்கலாம், நோ இஷ்யூஸ். இங்கே 2 × 10 × டெல்டா ஹெச்சோட மதிப்பு 2. அப்போ என்ன இருந்துச்சு பாரு, அப்போ வி டேஷ் ஸ்கொயர் சீக்கிரம் தானே இருப்பா 900 ப்ளஸ் எவ்வளோ 40. 40. அப்போ ஆன்சர் என்னன்னு பாரு கரெக்டா. 900 ப்ளஸ் இங்கே ஜி பாரு, ஜி வந்து வெறும் புவியீர்ப்பு முடுக்கம் வந்து. ஸோ ஆக்சுவலி புவியீர்ப்பு முடுக்கம் எப்படி இருக்கும், புவியீர்ப்பு முடுக்கம் வந்து இப்போ தான் மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். இது சென்டிமீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும்னா ஆகும், சென்டிமீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும்னா 100ன்னு சொல்லிட்டு வந்துடும் சரி. இதோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு வரும், 100ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ 100 × 2, அப்போ ப்ளஸ் 900 3 9 900 ப்ளஸ் எவ்வளோப்பா 4000மா 2 × g இது சென்டிமீட்டர் மாற்றினா 2 × 10 × 100 கரெக்டாக, இதுதான் கரெக்ட். ஓகே, அப்போ ப்ளஸ் எவ்வளோ வந்துச்சு, ப்ளஸ் 4000. அப்போ எவ்வளோ வி டேஷ் ஸ்கொயர் சீக்கிரம் எவ்வளோப்பா மதிப்பு 4900மா 4900 இல்லையா. எஸ் ஓகே. அப்போ வி டேஷ் சீக்கிரம் என்னன்னு வரும், வி டேஷ் சீக்கிரம் என்னன்னு வரும்ப்பா எவ்வளோ வரும், எவ்வளோடா வரும், வி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 40 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49,000 சரி. இதை எப்படி பிரிச்சதலாம்னு பார்த்துக்கோ. இதை எப்படி பிரிச்சதலாம்னா பாரு, 49 × 100 பிரிச்சதெல்லாம் எழுதலாமா, எழுதக்கூடாதா. அப்போ இதுக்கு 10 வெளியே வரும், இதுக்கு வந்து எவ்வளோ 7 வெளியே வரும். அப்போ வி டேஷோட மதிப்பு எவ்வளோ 70 சென்டிமீட்டர் பர் செகண்ட் 70 சென்டிமீட்டர் பர் செகண்ட். இதுதான் என்னோட ஆன்சர். அப்போ இதன் வழியே செல்லக்கூடிய இதோட மதிப்பு அப்படின்றது எவ்வளோ 70 சென்டிமீட்டர் பர் செகண்ட். இதுதான் என்னுடைய ஆன்சர், மதிப்பு சரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின் சரியா. அடுத்த கொஸ்டின் 2 குறுகிய பகுதியின் குறுக்கு வெட்டு பரப்புகள் முறையே 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 2 குறுகிய பரப்புனா என்னது, இது ஒரு குறுகிய பரப்புன்னு சொல்றாங்க இவங்க சரியா. இதுதான் ஓகே, அதுதானே, இது ஒரு குறுகிய பரப்பு. தென் இது என்னது, இது வந்து பண்ண ஒரு குறுகிய பரப்பு, இது என்னது ஒரு குறுகிய பரப்பு. இந்த 2 குறுகிய பரப்புகள் முறையை எவ்வளோ சொல்லியிருக்காங்க 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதோட மதிப்பு எவ்வளோ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் மேலும் 2 குழாய்களின் வழியே நீர் செல்லும் வீதமானது, நீர் செல்லும் வீதம்னா என்னது வீதம் ஓகே. A1 B ரோவோட மதிப்பு கொடுத்துட்டான் சரி. அடர்த்தியோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டா 500 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட்னு சொல்லிட்டாங்கன்னா இது எனில் அந்த உயரங்களுக்கு இடையே உள்ள உயர வேறுபாடு என்ன, டெல்டா ஹெச்சோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ரைட். டெல்டா ஹெச்சோட மதிப்பு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க கேட்கலாம் ஓகேவா. எனக்கு ஒரு விஷயம் தெரியும். இப்போ இந்த ரோ அப்படின்றது எப்படி சொல்லலாம், ரோ அப்படின்றது ஏரியா இன்டு வெலாசிட்டின்னு சொல்லலாமா. அப்போ A1 V1 சமம் என்னன்னு சொல்லலாம் 500ன்னு சொல்லலாமா. எனக்கு இப்போ V1ஓட மதிப்பு தான் வேணும், எனக்கு என்ன தேவை V1ஓட மதிப்பு தான் வேணும். அப்போ V1 சமம் என்னன்னு வரும், சொல்லு பார்க்கலாம் 500 / A1ஓட மதிப்பு எவ்வளோ 5. அப்போ கேன்சல் ஆனால் எவ்வளோ 100 சென்டிமீட்டர் பர் செகண்ட். இங்கே எல்லாமே சென்டிமீட்டர் பர் செகண்ட் கொடுத்தா ஆன்சர் சென்டிமீட்டர் பர் செகண்ட் தான் சொல்லணும் சரியா. அதுக்கடுத்து பாரு A2 V2ஓட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு அதே 500 தான் வரும். அப்போ V2ஓட மதிப்பு எவ்வளோப்பா 500 / 1. அப்போ என்ன வந்துச்சு பாரு. ஸோ V2ஓட மதிப்பு எவ்வளோ 500 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்ட்ரைட்டா. ஓகே, இப்போ டேரெக்டாக தூக்கி போய் ஃபார்முலாவில் போடுறதுனா ஃபார்முலா எனக்கு தெரியும், அது V2 ஸ்கொயர் = V2 ஸ்கொயர் + V1 ஸ்கொயர் + 2g டெல்டா ஹெச்சா. அப்போ V2 ஸ்கொயரோட மதிப்பு எவ்வளோப்பா எவ்வளோ 2500. 2500 எஸ் 2500. அதுக்கப்புறம் V1ஓட மதிப்பு எவ்வளோ பாரு, V1ஓட மதிப்பு வந்து பார்த்தோன்னா 2500 வரும். 25,000 வராது
சரி ஓகே 50 இன்ட்டு 50 கரெக்டா 50 இன்ட்டு 50 ஓகே ரைட்டு இஸ் ஈக்குவல் டு v1 ஸ்கொயரோட மதிப்பு எவ்வளோ v1 ஸ்கொயரோட மதிப்பு வந்து போனால் சாரி 500 இன்ட்டு 500 500 இன்ட்டு 500 இன்ட்டு v1 ஸ்கொயரோட மதிப்பு வந்து பார்த்தோன்னா எவ்வளோப்பா 100 இன்ட்டு 100 கரெக்டாக 100 இன்ட்டு 100 ப்ளஸ் 2 இன்ட்டு ஜியோட மதிப்பு இங்கே எவ்வளோ வந்துடும் சொல்ல பார்க்கலாம் ஜியோட மதிப்பு இங்கே எவ்வளோப்பா 1000 சொல்லிட்டு கண்டிப்பாக வரும் 1000 சொல்லிட்டு கன்ஃபார்ம் வரும் 1000 இன்ட்டு டெல்டா ஹெச்சா எனக்கு இப்போ தேவை இந்த டெல்டா ஹெச் தான் இதை மட்டும் இதை கொண்டு போனோம்னா இது எவ்வளோ 25 ஸோ 4 0 ஓகே 2,50,000 இஸ் ஈக்குவல் டு இதோட மதிப்பு எவ்வளோ வெறும் 4 0 ப்ளஸ் எவ்வளோ ப்ளஸ் வந்து போனால் எவ்வளோ 2000 டெல்டா ஹெச்னு சொல்லிட்டு வருமா இந்த 2000 டெல்டா ஹெச்சை நான் நேரம் கொண்டு போயிடுவேன் 2000 டெல்டா ஹெச்சை நேரம் கொண்டு போயிட்டோம்னா அங்கேயே இருக்கும் ஓகே இந்த 10,000 மட்டும் நான் கொண்டு வந்தேன் அப்போ என்ன சொல்ல பார்க்கலாம் அப்போ என்ன இந்த 10,000 25,000 சரி 2,50,000 மைனஸ் ஒரு 10,000 மைனஸ் 10,000 பெருசாக வருது இதெல்லாம் எவ்வளோ எத்த தண்டி வருது ஓகே நோ இஷ்யூஸ் அப்போ கேன்சல் பண்ண என்ன வரும் வெறும் 24,000 வருமா 24,000 இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் டிவைட் பை எவ்வளோ 2000 டிவைட் பை எவ்வளோ 2000 அப்போ இதுவும் காலி ஆயிரும் இதுவும் எவ்வளோ ஆயிடுச்சு காலி ஆயிடுச்சா ஆமாவா மிச்சம் எவ்வளோ இருக்கும் பாரு சாரி இதுவும் காலி ஆயிடுச்சு மிச்சம் எவ்வளோ இருக்கும் 120 இருக்கும் அப்போ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு வருது டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 120 120 இதை சென்டிமீட்டரில் மாற்றணும் அப்படின்னா இதை மீட்டரில் சொல்லணும் சென்டிமீட்டரில் சொன்னால் எவ்வளோ இதே மீட்டரில் சொன்னால் எவ்வளோ போதும் மீட்டரில் சொன்னால் வந்து 1.2 மீட்டர் இந்த மீட்டரில் சொன்னால் எவ்வளோ 1.2 மீட்டர் அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா அவ்வளோதான் இதோட ஆன்சர் புரிஞ்சா ஓகே ஐ ஹோப் கிளியர் நம்புறேன் சரியா ஓகே அடுத்த கான்செப்ட் அடுத்தது என்னென்னா வச்சுக்கோங்க விமான ரெக்கை உயர்த்தல் அதாவது வந்து பாருங்க அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏரோஃபைல் லிஃப்ட்னு சொல்லுவாங்க ரெண்டு விஷயத்தை இங்கே பார்த்து போகிறோம் ஒன்று மேக்னஸ் எஃபெக்ட்னா என்னது மேக்னஸ் விளைவு ஓகே இன்னொன்று வந்து பார்த்தோன்னா விமான ரெக்கை உயர்த்தல் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா விமான ரெக்கை உயர்த்தல் இதெல்லாம் என்ன சொல்லி பார்க்கலாம் பெர்னோலி தேற்றத்தின் பயன்பாடுகள் தான் இது எல்லாமே என்னது பெர்னோலி தேற்றத்தினுடைய பயன்பாடுகள் தான் இவ்வளோ நான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா பெர்னோலி தேற்றத்தின் பயன்பாடுகள் முடிஞ்சு அப்படின்னா எது முடிஞ்சிச்சு இந்த டே 33 முடிஞ்சிச்சு விமான ரெக்கை உயர்த்தல் சரி ஓகே ப்ரோ அதுனா விமான ரெக்கை உயர்த்தல்னா என்ன விமான ரெக்கை உயர்த்தல் அப்படின்னா என்ன சொல்லி பார்க்கலாம் ஒன்றும் இல்லை இங்கே பாரு ஈஸி தான் இப்போ வானூர்தியின் ரெக்கை வந்து பண்ணால் மேல் பகுதி சரியா ரைட் இப்போ இது வந்து பண்ணானது இது வந்து ஒரு விமானம் ரைட்டா இது என்னது ஸோ இது வந்து ஒரு ஃப்ளைட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ரைட்டு இந்த மாதிரி இருக்குது விமானம் வந்து என்னது இந்த மாதிரி இருக்குது சரியா ஓகேவா விமானம் வந்து என்ன இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஓகே இதில் வந்து என்ன இருக்குதுன்னா இந்த மாதிரி ரெக்கை வந்து பண்ணால் இந்த மாதிரி இருக்குதுப்பா இந்த ரெக்கையில் வந்து பண்ணால் ஒரு பகுதி என்ன இருக்குது ஒரு பகுதி இப்படி வளைஞ்சிருக்கோமா இந்த ரெக்கையில் வந்து பண்ணால் இருக்குது ஒரு பகுதி வளைஞ்சிருக்குமா இந்த மாதிரி எஸ் ஒரு பகுதி என்ன பண்ணியிருக்கும் வளைஞ்சிருக்கும் கரெக்டாக ஒரு பகுதி என்ன இருக்கும் வளைஞ்சிருக்கும் இதை வந்து இப்படி வளைஞ்சிக்கலாம் எஸ் என்ன பண்ணியிருக்கும் ஒரு பகுதி இப்படி மேலே நோக்கின மாதிரி இப்படி இந்த ஆங்கிளில் வளைஞ்சிருக்கும் ஆமாம் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் வளைஞ்சிருக்கும் சரியா இதுக்கு ஏன் அப்படின்னா இது காரணம் என்ன தெரியுமா இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க இப்போ காற்று வந்து பண்ணால் இந்த டைரக்ஷன்ல இப்படி போகுதுன்னா இதுக்கு திசைவேகம் வந்து எந்த பக்கம் இருக்குமா இதுக்கு திசைவேகம்லாம் எந்த பக்கம் இருக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்குமா இருக்காதா ஏன் சொல்ல பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து போனால் திசைவேகம் வந்து அடியில் அப்புறம் மேலே இந்த இடத்துல இருக்கும் கரெக்டாக இந்த மாதிரி இப்படியெல்லாம் போகும் ஆமாம் தானே ஆமாவா இல்லையா அப்போ இந்த திசைவேகம் இங்கே இருக்கக்கூடிய திசைவேகத்தை வந்து பண்ணால் நான் எடுத்துக்கேன் V1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற திசைவேகத்தை வந்து V2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கேன் ஓகே அப்போ இந்த இடத்துல அழுத்தம் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு அழுத்தம் செயல்படுமா எஸ் இந்த இடத்துல ஒரு அழுத்தம் செயல்படும் அப்போ அடிப்பக்கமாக பார்த்தோம்னா ரெண்டு அழுத்தம் செயல்படாதா ஓகே இப்போ நான் சொல்றது கேட்டுக்கோ இங்க இருக்க அழுத்தத்தை நான் என்ன எடுத்துக்கோம்னா P1 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கேன் சரியா இங்க இருக்க அழுத்தத்தை வந்து பண்ணா P2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கேன் ஓகேவா சொல்ற விஷயம் புரியுதா ஓகே அப்போ இங்க பாரு இங்க வந்து வேகமா காத்து வந்து அடிக்குதுன்னா இங்க ஒரு அழுத்தம் உருவாகும் சரியா
அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ணும், இங்க வந்து பண்ணா ஒரு அழுத்தம் உருவாகும். சரியா? அப்போ இங்க இருந்து பெர்னோலி தத்துவத்தின்படி பார்த்தோம்னா ஓகே, ரெக்கையோடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அழுத்தம் இருக்கு இல்லையா, ரெக்கையினுடைய கீழ்ப்பகுதியில் உள்ள அழுத்தமானது மேல் பகுதியை விட அதிகமா இருக்கும். சரியா? கீழ்ப்பகுதியில் உள்ள அழுத்தமானது என்னது, மேல் பகுதியை விட அதிகமாக இருக்கும். சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து என்ன பண்ணுது, ஒரு உந்து விசையை செயல்படுத்துது. இது மேல என்ன பண்ணுது, ஒரு உந்து விசை வந்து ஒன்று செயல்படுது. சரியா? அந்த உந்து விசை செயல்படுறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த விமானம் இருக்கு இல்லையா, இந்த விமானம் வந்து மேல் நோக்கி உயர்த்தப்படுது. சொல்ற விஷயம் புரியுதா? அதாவது இங்க இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட ப்ரெஷரை விட இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமா இருக்குண்டா. சரியா? அப்ப இங்க ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னா, ஆனா இங்க வந்து பண்ணா இங்க காத்தோடைய வேகம் கம்மி. ஓகே, அதனால இங்க ப்ரெஷர் ரொம்ப அதிகம். இங்க காத்தோடைய வேகம் அதிகமா இருக்குது, ஸோ இங்க ப்ரெஷர் கம்மியா இருக்குது. புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? ஓகே, இங்க காத்தோட வேகம் கம்மி, அடிப்பக்கத்துல காத்தோட வேகம் கம்மியா இருக்கும். ஓகே, புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? அதனால இங்க அழுத்தம் அதிகமா இருக்குது. இந்த அழுத்தம் செயல்படுறதுனால வந்து பண்ணா இது மீது ஒரு ஒன்று விசை ஒன்று செயல்படுது. சரியா? என்ன பண்ணுது, ஒரு மொமெண்டம் ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகுறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ மேல் நோக்கி மேல் நோக்கி செல்லப்படுது. என்ன பண்ணுது, மேல் நோக்கி செல்லப்படுது. சரியா? புரிஞ்சா இல்லையா? அப்போ இந்த கண்டிஷன்ல பார்த்தோன்னா இங்க என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா, இந்த V2 இருக்கு இல்லையா, இங்க கூடிய V2 திசைவேகம் V2 ஆனது V1 விட குறைவா இருக்குது. அதே சமயத்துல V2 மீது செயல்படக்கூடிய அழுத்தம் இருக்குல்ல, இந்த அழுத்தம் வந்து பார்த்தோன்னா என்னது, அழுத்தம் வந்து ஸோ இந்த அழுத்தத்தை விட அதிகமா இருக்குது. எது, இந்த மேலே இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட கீழே இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அப்போ இதன் மீது செயல்படக்கூடிய ஒட்டுமொத்த விசை என்பது என்னவா இருக்கும், இது ப்ரெஷரு. ஸோ இன்ட்டு ஏரியான்னு சொன்னா அது வந்து என்னது, விசை ஆயிடும். ஆமாவா? அப்போ இந்த மாதிரி செயல்படக்கூடிய விசை என்பது என்னவா இருக்கும், P2A. அதானே கரெக்டா? P2A மைனஸ் என்னது, P1Aவா? ஏன் இது பிளஸ் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது, நெகட்டிவ் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ ஓகே, அப்போ அப்போ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும் பாரு. அப்போ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும், என்னன்னு வரும் சொல்லு பார்க்கலாம். A இன்ட்டு P2 மைனஸ் P1, A இன்ட்டு P2 மைனஸ் P1 சொல்லிட்டு வருமா? வருமா வராதா? எஸ், அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். வரும், கண்டிப்பாக ஆகும், வரும். சரியா? அப்போ இங்கே டெல்டா பி அப்படின்றத நம்ம எப்படி சொல்லிட்டு எழுதலாம், இந்த டெல்டா பி அப்படின்றது எப்படி சொல்லிட்டு எழுதலாம் சொல்லு பார்க்கலாம். எப்படி எழுதலாம், ஆஃப் இன்ட்டு ரோ இன்ட்டு V1 மைனஸ் V2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? எஸ், அவ்வளோதான். இதுவும் வந்து பண்ணானது என்னுடைய அனதர் ஃபார்முலா. இதனால இதுவும் என்னுடைய இன்னொரு முக்கியமான ஃபார்முலாவும் கூட. சரியா? ஓகே, அதுக்கடுத்தது பார்த்தோன்னா மேக்னஸ் விளைவெல்லாம் வந்து எங்கே பார்ப்போம் அப்படின்னா, இந்த ஃபுட்பாலில் கோல் அடிக்கிறான்ல, இந்த ஃபுட்பாலில் கோல் அடிக்கிறது, தென் வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து என்ன சொல்கிறது, பால் ஸ்விங் ஆகுது. பும்ரா போடுற பால் ஸ்விங் ஆகும், ஸ்டார்க் போடுற பால் ஸ்விங் ஆகும், புவனேஸ்வர் குமார் போடுற பால் அதை விட ஸ்விங் ஆகும். சரியா? அந்த மாதிரி வந்து ஸோ பால் ஸ்விங் ஆகுறது. தென் வந்து அதுக்கடுத்தது வந்து இந்த கோல் போகும்போது வந்து கோல் வந்து இப்படி இந்த டைரக்ஷன் இப்படி வளைஞ்சின்னு போகும் பார்த்துருக்கியா, அடிக்கிறது. அதாவது பனானா கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பனானா கிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பயன்படுறது என்னன்னா இந்த மேக்னஸ் விளைவு தான். சரியா? என்ன விளைவு, மேக்னஸ் விளைவு. ரைட், சூப்பர். கால் வருது. என்ன எஃபெக்ட், மேக்னஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ மேக்னஸ் எஃபெக்ட். சரியா? அதனால் மேக்னஸ் எஃபெக்ட் அப்படின்னா மேக்னஸ் விளைவு அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா நான் சொல்லிடுறேன். ஈஸி. ரைட், இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு பந்து ஒன்று இங்கே இருக்குது. என்னது, இது வந்து ஜஸ்ட் யூஆசியும் லைக்காசியும், இது ஒரு பந்து. சரியா? இது என்னது, ஒரு பந்து. இந்த பந்தை நான் இந்த பந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வேகத்தில் என்ன பண்ண எட்டி வரைக்கும் போது இந்த ஆங்கிளில் சுழலுது. என்ன பண்ணுது, இந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுத்துது. சரியா? அப்போ இங்கே காற்று வந்து இது சுத்தும் போது இந்த பகுதி வந்து பண்ண இந்த இடத்துல ஒரு திசைவேகத்தை ஏற்படுத்துமா, இந்த பக்கம் தான் மூவ் ஆகும். ஆமாவா? இந்த இடத்துல இருக்கிறது என்ன பண்ணும், இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா? ஆமாம், மூவ் ஆகுமா மூவ் ஆகாதா சொல்லு பார்க்கலாம். மூவ் ஆகுமா ஆகாதா? ரைட், இப்போ பால் வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுது, இந்த டைரக்ஷனில் போகுது. ஓகே, காற்று ஆக்சுவலி எந்த டைரக்ஷனில் வீசப்படும், காற்று ஆக்சுவலி வந்து இது போகிறதுக்கு எப்படி இருக்கும், காற்று வந்து எதிர்த்தாப்புல இந்த பக்கம் காற்று வீசுமா வீசாதா? இந்த பக்கம் என்ன பண்ணும், காற்று வீசும். ரைட்டா? காற்று என்ன பண்ணும், வீசும். சரியா? காற்று என்ன பண்ணும், இந்த டைரக்ஷனில் வீசும். அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணும், காற்று வந்து இந்த பக்கமாக பார்த்து வீசும். சொல்ற விஷயம் புரியுதா? காற்று என்ன பண்ணும், இந்த பக்கமாக பார்த்து வீசும். ஓகே, காற்று என்ன பண்ணும், இந்த பக்கமாக பார்த்து வீசும்ப்பா. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ இது போகக்கூடிய வேகத்தை நான் என்ன எடுத்துக்கேன், V1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கேன். ஓகே, இது போகக்கூடிய வேகத்தை V1னும் இது போகக்கூடிய வேகத்தை நான் என்ன எடுத்துக்கேன், V2 அப்படின்னு சொல்லிட்டு வேகத்தையும் எடுத்துக்கேன். ரைட்டா? அப்போ இந்த வேகம் வந்து அதிகமா இருக்குமா, இது அதிகமா இருக்குமா சொல்லு பார்க்கலாம். ப்ரோ, இது காற்றின் திசையில இருக்குது ப்ரோ, இந்த பக்கம் தான் ப்ரோ வேகம் அதிகமா இருக்கும். அப்ப V1 வந்து என்னவா இருக்கும், V2 விட அதிகமா இருக்காதா?
அதிகமாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக ப்ரெஷர் அப்படியே இருக்கும், P1 × P2. அப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும், இந்த இடத்துல இந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், இந்த இடத்துல என்னாகும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். சரியா, அப்போ இது இந்த இடத்துல வருது. சரியா, இது இந்த இடத்துல வருது. காற்று ஆக்சுவலி வந்து பண்ணாது, இது வந்து நியூட்டனின் 3ஆம் விதிப்படி செயல்படும். இது என்ன பண்ணுன்னா அப்படியே இந்த இடத்துல வருது, இந்த மாதிரி வளையும், இந்த இடத்துல வளையும். சரி, இது அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது என்ன பண்ணும், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காற்றின் காரணமாக என்ன பண்ணுது, இப்படி வளையுது. இது என்ன பண்ணுது, இது வளையுது. அதை தான் வந்து இந்த மேக்னெட் எஃபெக்ட் சொல்றது. அதுதான் என்ன சொல்றது, இந்த மேக்னெட் எஃபெக்ட் சொல்லுது. சரியா, நீ வந்து ஃபுட்பால் கோல் அடிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஆங்கிளில் போகும், இந்த ஆங்கிளில் போகும். நீ அதை வந்து யூடியூப்ல ஏதாச்சும் வீடியோ மீன்ஸ் என்ன சொல்றது, இந்த ஃபுட்பால் கோல் வீடியோலாம் போய் பார்த்தோன்னா உனக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து உனக்கு தெளிவாக புரியும். இதில் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் ஆட் பண்ணல. இதனால நான் ஆட் பண்ணி உங்களுக்கு அதையும் காமிச்சிருப்பேன். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பாரு, ஒரு விமான இறக்கையின் பரப்பு 4 மீட்டர்². மேலும் அவற்றின் பரப்பை பொறுத்து மேல் பகுதியின் திசைவேகம் 60 மீட்டர்/செகண்ட், கீழ்ப்பகுதியின் திசைவேகம் 40 மீட்டர்/செகண்ட் என்ன இயற்கையின் மீது செயல்படும் விசை என்ன? விசை என்ன சொல்லு பார்க்கலாம். F என்னன்னு சொல்லலாம், ½ × ρ × அதானே, ρ என்னன்னு சொல்லலாம், V1² - V2² × ஏன்னு சொல்லலாமா? சொல்லலாமா? ஓகே, அப்போ ½ ரோவோட மதிப்பு எவ்வளோ, காற்றின் மீது செயல்படக்கூடிய அந்த திசை இந்த அடர்த்தி என்னப்பா 1. V1ஓட மதிப்பு எவ்வளோ 40. அப்போ 60 × 60 3600 - ஒரு 1600 × ஏவோட மதிப்பு எவ்வளோ 4. அப்போ இதுவும் காலி. மிச்சம் என்ன இருக்கும், இதில் ஒரு 2000 × 4000 நியூட்டன், எவ்வளோ 4000 நியூட்டன். இதுதான் என்னோட ஆன்சர். இதுதான் என்னோட ஆன்சர். ஓகே, ஸோ இதோட டே 33 வந்து பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ லோடிங். ஓகே, இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லோடிங் மாதிரி நம்ம ஒன்று போட்டுக்கலாம். அது வந்து சூப்பராக இருக்கணும் வந்து. ஸோ லோடிங் மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். சரியா, லோடிங்னா இப்போ எவ்வளோ லெசன்ஸ் இருக்குது சொல்லு பார்க்கலாம். மொத்தமாக எத்தனை லெசன்ஸ் இருக்குது சொல்லு பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக எத்தனை லெசன்ஸ் இருக்குது 11th வந்து பண்ண யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு. ஸோ அப்படியே சொல்லனே போனோம்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் 1D 2D 1D 2D, தென் வெக்டர்ஸு, சர்க்குலர் மோஷன், NLM, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸு, கிராவிடேஷன். ஓகே, ஸோ ஒர்க் எனர்ஜி பவர் 9. அதுக்கப்புறமா என்னது ஃப்ளூயிட் தெர்மல் ப்ராப்பர்ட்டி சாலிட் மெக்கானிக்ஸு, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், தெர்மோடைனமிக்ஸ், KTG. மொத்தம் 11th இருக்க லெசன் 14. சரியா, 12th வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து பண்ண ஒரு 2 லெசனு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 3, அப்புறமா மேக்னட்டிசம்ல வந்து பண்ண ஒரு 5, அப்புறம் EMI AC 6 7, அப்புறம் வந்து EM வேவ்ஸ் 8. ஓகே, ஆப்டிக்ஸ் ஒரு 2, மாடர்ன் ஃபிசிக்ஸ் எவ்வளோ 1 2, ஜியோ நேச்சர் ஆஃப் ரேடியேஷன், ஆட்டம், நியூக்ளியஸ், செமிகண்டக்டர் அதில் ஒரு 4. மொத்தம் இதில் வந்து ஒரு 14 லெசன், மொத்தம் 28 லெசன். சரியா, அப்போ 28 என்னது ஒரு லெசன் அப்படின்றது எவ்வளோ 1/28 × 1/28 × 100 போட்டால் என்ன வரும், இது 14, இது 50. இது 50. சரியா, அப்போ என்னென்னு வரும், ஸோ 2 14 28 3 14 சம்திங் எவ்வளோ 2 பாயிண்ட் சம்திங் வருமா, 7 2 14, ஸோ 25ன்னு வரும், 25. ஸோ அப்போ என்னது, ஸோ 3%ன்னு வச்சுக்கோ ஒரு லெசனுக்கு எவ்வளோ, ஸோ 3%. ஒரு லெசனுக்கு எவ்வளோ 3%. சரியா, ஒரு லெசனுக்கு எவ்வளோ வந்துச்சு 3%ன்னு வச்சுக்கோங்க. ஒரு லெசனுக்கு எவ்வளோ 3%. ரைட்டா, அப்போ இப்போதைக்கு நம்ம எவ்வளோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சொல்லு பார்க்கலாம். லோடிங் போட்டு பண்ணலாமா அதை? ரைட், இங்கேயே வச்சுக்கலாம் லோடிங். இங்கே வந்து சூப்பர், இப்போ தான் எனக்கு நல்ல ஐடியா வந்துக்குது. ஸோ அந்த லோடிங் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணினே போக அது கொஞ்சம் நாள் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஃபீல் ஆகும் உனக்கு. அது என்ன ஆகுனா கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி உனக்கு ஸோ லைக் ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு தான். ஓகே, பார்க்கலாமா? எஸ், இப்போதைக்கு எத்தனை லெசன் முடிச்சிருக்கோம், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஒரு 3%. இது எவ்வளோ டோட்டலாக 100%. ஸோ இங்கே பாரு, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வந்துச்சு, ஒரு 3%. ஸோ காலி பண்ணு, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் வந்துச்சு. சரியா, அதுக்கடுத்தது எவ்வளோ 1 டைம் இது என்ன சொல்கிறது, பேசிக் மேக்ஸ் முடித்தோம். சரியா, பேசிக் மேக்ஸ் அது ஒரு 3%. ரைட்டா, அதுக்கப்புறமா அது ஸோ 1D முடித்தோம், அது ஒரு 3%. 2 டைமென்ஷன் அதுவும் முடிச்சாச்சு, ஸோ அது ஒரு 3%. ரைட்டா, நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் அது ஒரு 3%. ரைட்டா, அப்புறமா என்னது, ஸோ இது
ஒர்க் எனர்ஜி பவர் அது ஒரு 3%, ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் அது ஒரு 3%, சாலிட் மெக்கானிக்ஸ் அது ஒரு 3%. சரியா? இப்போ இது வந்து பண்ணால் 3ல் வந்து பண்ணால் 2% ஆஃப் லெசன் இது ஓவர். சரியா? கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ? ஸோ 100ல் 90% ஆஃப் லெசன் வந்து இதை முடிச்சிட்டோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ? 27. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் முடிச்சிருக்கோம்? 26% முடிச்சிருக்கோம். 26% என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து இந்த லோடிங் கர்வ் நான் வந்து பண்ணால் போட்டுனே போகிறேன். அடுத்தடுத்து என்ன பண்ணேன்? இந்த லோடிங் கர்வை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் வச்சு நான் போட்டுனே போகிறேன். ஸோ லிட்டரலி தேங்க்யூ கைஸ். பை.